வெல்கம் டு லா எக்ஸ்பர்ட்ஸ் என்வி இந்தியா. நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்கல அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ. நான் பேசுறது கேக்குதா? கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட். எஸ் மேம். கேக்குதா? எஸ் மேம். ஓகே தான். சோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்னன்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் நமக்கு சிஜேக்கும் சரி ஏபிபிக்கும் சரி எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் சப்ஜெக்டிவா தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பிராக்டிகலா ஒரு இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரேரு. அப்படியே கேட்டாலும் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நீங்க அழகா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே சிவில் ஜட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ல இருந்து உங்களுக்கு எம்சிக்யூ வரவும் வாய்ப்பு உண்டு. சப்ஜெக்டிவா உங்களுக்கு கேட்பாங்களான்னா முன்னாடிதான் சப்ஜெக்டிவா கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்ப இதை எங்க கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, 4 ப்ராப்ளம் கொடுத்து உங்களுக்கு சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் மெயின்ஸ்ல எழுத சொல்லுவாங்க. தனி பேப்பரே இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஃபேக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இஷ்யூஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பைன்டு கொஸ்டினா கொடுத்துருவாங்க. எப்பயுமே ஒரு சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நம்ம இஷ்யூஸ் ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணாதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கே ப்ராப்பரா எழுத முடியும். சோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் என்னது, அந்த இஷ்யூஸ் தான். சோ இந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் யாருமே உங்ககிட்ட வந்து ஜுடிஷியல் அகாடமில எப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சீனியர் வந்து உங்களுக்கு எப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி தர போறதே கிடையாது. சோ திஸ் இஸ் an everlasting கிளாஸ். டில் யூ நீங்க ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? தட் so we will go to today's class. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு இல்லையா? இருக்கா விசிபிளா இல்லையா? ஓகே, நடுவுல ஒரு பிளாக் கலர்ல ஒரு இது மட்டும் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே தான். சோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே நமக்கு ஆர்டர் 14 ஆஃப் சிடிசி தான் நமக்கு ஞாபகம் வரணும். that only deals about framing of issues. ஓகேங்களா? சோ நீங்க சொல்லுங்க, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்னா என்ன நினைக்கிறீங்க? இஷ்யூஸ்னா என்னது? உங்களை கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? சொல்லுங்க. Question of law, ma'am. the question of law. அப்ப question of fact இருக்க கூடாதா? வெதர் இவர் வந்து இவருக்கு சன்னா, ஏன்னா ஒரு வில்ல வச்சு கிளைம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு அப்புறம் இவர் சன்னா தானே கிளைம் பண்ண முடியும், சக்சஸரா தானே கிளைம் பண்ண முடியும். சோ அது ஒரு question of fact தானே. அப்ப அது ஃபேக்டா இருக்க முடியாது. Fact and issue and the question of law. So it's a question of fact-ஆவும் இருக்கலாம், question of law-ஆவும் இருக்கலாம். One party accept பண்ணி other party வந்து deny பண்றப்போ அந்த questions பேஸ் பண்ணி தான் issues frame பண்ணும். Very So good. pleadings பேஸ் பண்ணி இருக்காது. ஒரு பார்ட்டி டினை பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி has come out with a very good answer. So இதுக்கான கான்செப்ட நம்ம பாப்போம். சொன்ன மாதிரி ஆர்டர் 14 ஆஃப் சிபிசில தான் இருக்கு. அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் பத்தி தெளிவா கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இஷ்யூஸ் எப்ப அரைஸ் ஆகும்? இஷ்யூ அரைசஸ் when a material proposition of a fact ஆகவும் இருக்கலாம், இல்ல லாவாகவும் இருக்கலாம். அதை என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டி அஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு பார்ட்டி ஆமா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பார்ட்டி என்ன பண்றாங்க, அத டினை பண்ணிடுறாங்க. இல்ல இல்ல கல்லாட்டம், பொரோட்டாவை ஃபர்ஸ்ட்ல இருந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி, இல்ல இல்ல தப்பு அப்படின்னு சொல்லி டினை பண்ணிடுறாங்க. சோ என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இவங்க அக்செப்ட் பண்ணி டினை பண்ற எல்லாமே இஷ்யூல வராது. எது வரும்? when a material proposition. சோ ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆஃப் ஃபேக்டாகவும் இருக்கலாம், இல்ல லாவாகவும் இருக்கலாம். அத ஒரு பார்ட்டி அஃபார்ம் பண்ணி அதை இன்னொரு பார்ட்டி டினை பண்ணும்போது அது என்னவாக மாறுது? இஷ்யூவாக மாறுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒருத்தர் வந்து இந்த லேண்ட் என்னோட லேண்ட்னு சொல்றாரு. அவர் எப்படி அதை கிளைம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் வில். என்னோட அப்பா எனக்கு இந்த மாதிரி எழுதி கொடுத்திருக்காரு, பேஸ்ட் அப்பான் வில் நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? சோ இவரு கேஸ் போடுறாரு. டிபெண்டன்ட் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல சார் இது என்னோட லேண்ட், நான் ரொம்ப நாளா இருக்கேன், இந்த வில்லே ஃபேக் வில் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷன், ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஆமா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்க, இன்னொருத்தர் டினை பண்றாங்க. சோ என்ன விஷயத்தை இங்க டினை பண்ணிருக்காங்க? ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி டினை பண்றது இங்க என்ன விஷயம்? வில்லோட என்னது? ஜென்யூனிட்டி ஆஃப் தி வில். எஸ். சோ அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் தி வில்ல பத்தி நீங்க ஒரு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் இஷ்யூ.
சோ வாட் இஸ் த இஷ்யூ அப்படின்னு கேட்கும்போது ஒன் பார்ட்டி அசெட் அதர் பார்ட்டி டினை இஸ் வெரி குட். பட் அசெட் அண்ட் டினை எந்த விஷயத்த? மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் எதுல இருந்து? ஒரு ஃபேக்டாவும் இருக்கலாம், ஒரு லாவாகவும் இருக்கலாம். அதுதான் பேசிக்கான விஷயம். அடுத்து மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்னன்ற கொஸ்டின் வரும் பாத்தீங்களா? அத சப் ரூல் 2லயே சொல்லி இருந்திருக்காங்க. எஸ். சோ மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஆர் விச் a plaintiff must allege. அதாவது மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க, முக்கியமான விஷயம். ஓகேயா? சோ ஒரு சப்ஜெக்ட் plaintiff மேட்டர் case போடுறாருன்னா என்ன நந்தினி சொல்லுங்க. சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் பொறுத்தான். சப்ஜெக்ட் மேட்டர்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் எதை பேஸ் பண்ணின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டா சில விஷயத்த பேஸ் பண்ணி தான் கேஸ் போடுவாங்க. இதுக்காக தான் அந்த கேஸ் போடுறோன்னே இருக்கும். ஓகேங்களா? அந்த கேஸோட காஸ் ஆஃப் ஆக்ஷனே அதுலதான் ரிலை ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்போசிட் பார்ட்டி டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க, டிஃபெண்டன்ட் வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் அவங்க இல்ல ஆமா அப்படிங்கறத சொல்லுவாங்க. சோ இந்த பேசிக் மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான லீகல் வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்ஸ் ஆர் தோஸ் which the plaintiff alleged to show his right. சோ என்னோட ரைட் நான் இத பேஸ் பண்ணி தான் சொல்றேன் அப்படிங்கறது தான் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம் இருக்கும், கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி அந்த பேஸ் தான் இஸ் கால்ட் as மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். இப்ப மேல நம்ம பிளைண்டிஃப் வந்து இந்த இடம் என்னதுன்னு சியூ பண்றாரு, கரெக்ட்டுங்களா? சோ அந்த ப்ராப்பர்ட்டி என்னதுன்னு சியூ பண்றத எதை பேஸா வச்சு சியூ பண்றாரு? பில் பேஸ் கரெக்ட்டுங்களா? சோ அந்த பில் தான் அங்க மெட்டீரியல் ப்ரொபோசிஷன். அதே மாதிரி டிஃபெண்டன்ட் என்ன பண்ணணும்? must allege his constituted defense. சோ அவரோட டிஃபென்ஸ் அதுல தான் பேஸ் பண்ணணும். சோ மேல மாதிரி டிஃபெண்டன்ட்டும் இங்க எதை வச்சு பேஸ் பண்றாரு? திருப்பி வில்ல தான் மேம். வில்லோட ஃபேக்னஸ் வச்சு டிஃபெண்ட் பண்றாரு. ஓகேங்களா? சோ தட் இஸ் தி திங். இப்ப நீங்க கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஒரு ப்ராப்ளத்தை கையில கொடுத்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுவுமே சிம்பிளா தான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே சிம்பிள் தான், ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஃப்ரேம் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சோ மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்ன அப்படின்றத ரூல் 1 clause 2ல கொடுத்திருக்காங்க. ஐ மீன் ரூல் 1ஓட clause 2 which is very very important. ப்ரீவியஸ் இயர்ல இத எம்சிக்யூவா கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் எங்க சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷனையுமே ஒருத்தர் ஆமான்வாங்க, ஒருத்தர் இல்லைன்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 3 4 5ன்னு ஒரு கேஸ்ல 4-5 விஷயத்த ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுவாரு, இன்னொருத்தர் 4-5 விஷயத்த டினை பண்ணுவாரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் ப்ரொபோசிஷனை ஒருத்தர் அஃபர்ம் பண்ணி இன்னொருத்தர் வந்து டினை பண்ணும்போது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே இஷ்யூவா நம்ம போட்டுடலாமா? எல்லா எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து இந்த சூட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. நெக்ஸ்ட் கோர்ட் ஃபீஸ் ஒழுங்கா பே பண்ணலன்னு வருது. அதுக்கப்புறமா வில் ஜெனியூனா வருது. ஒரே இஷ்யூ, whether this case is whether the suit is valued properly and whether this court is having jurisdiction and whether the will is genuine அப்படின்னு ஒரே லைன்ல ஒரே இஷ்யூவா போட்டுடலாமான்னு கேட்டா போடக்கூடாது. அது நமக்கு தெரியும். ஆனா எந்த ரூல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் 1 clause 3. அதுல என்ன சொல்லுவாங்க? ஈச் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஒன்னு அஃபார்ம் பண்ணி இன்னொன்னு டினை பண்ணா ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷனுக்குமே நீங்க டிஸ்டிங்க்ட் இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னா கிளாரிட்டிக்காக தான். சிபிசியே உங்களுக்கு எதுக்கு? கேஸ் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்ன்றதுக்காக இருக்கு. ஆனா அது எவ்வளவு டைம் ஆகுது அதெல்லாம் நீங்க என்ன கேட்க கூடாது. ஈஸியா கேஸ முடிக்கிறதுக்கு எல்லா மக்களுக்கும் புரியறதுக்காக தான் சிபிசி இருக்கு. அதை மனசு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ்லயே 2 கைண்ட் இருக்கு. நீங்க சொல்லுங்க. preliminary issues அப்புறம் based on fact, issue of fact and issue of law. ஓகே, preliminary issue அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் லான்னு இருக்கு. சோ இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வில்ல எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மகனே இல்ல. சோ இவர் மகனா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது லாவை இன்டர்பிரேட் பண்ணி கண்டுபிடிப்போமா? எதை வச்சு? கரெக்டுங்களா? சோ இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட். இதே வந்து இந்த சூட் வந்து மெயின்டெனபிளே இல்ல அப்படிங்கிறாங்க, ஜூரிஸ்டிக்ஷனே இல்லப்பா,
இல்ல உனக்கு லோக்கல் ஸ்டாண்ட் இல்லப்பா இந்த சூட்டை போட அப்படின்னு சொல்றாங்க. இது எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? இஷ்யூ பேஸ்ட் ஆன் லா. வச்சுதான் முடிவு பண்ணீங்க. சூட் ஒழுங்கா வேல்யூ பண்ணல, அப்ப என்ன பண்ணுவீங்க? சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் போவீங்க. இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் தேவையா? இல்ல, சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் போவீங்க. எவ்வளவு ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணணும்னு பாப்பீங்க. கிளைண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, அந்த அந்த என்ன பிரேயர், அந்த பிரேயருக்கு ஏத்த மாதிரி வேல்யூவேஷன் பண்ணிருக்காங்களா செக் பண்ணுவீங்க. சோ இஷ்யூ ஆஃப் லாங்கிறது லாவை மட்டுமே இன்டர்பிரட் பண்ணி நீங்க கொண்டு வர ஒரு விஷயம் தான் இஷ்யூ ஆஃப் லாஸ். மேக்சிமம் இஷ்யூ ஆஃப் லா மெயின்டெனபிலிட்டி கொஸ்டின் எல்லாம் ரைஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த சூட் வேல்யூவேஷன் ஒழுங்கா இல்ல, ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு இல்ல, லோக்கஸ் ஸ்டாண்டி இல்ல, இட் இஸ் ஹிட் பை ரெஸ் ஜுடிகேட்டா, ரெஸ் சப்ஜுடிஸ் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே மேக்சிமம் இஷ்யூஸ் ஆஃப் லாவா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சில டைம் ஃபேக்ட் தனியா இருக்கும், ஆனா சில டைம் எப்படி இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்குமா? நீங்க லாவையும் டிசைட் பண்ண வேண்டியதா இருக்கும், பார்ட்லி இருக்கும்ல மேம், பார்ட்லி whether this will is genuine. அது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வில்லோட ஜெனுவினிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கு அது யாரு கொடுத்தா, எப்படி கொடுத்தா, ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டா இருக்கா எல்லாம் செக் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? சோ லாவையும் அப்ளை பண்ணி ஃபேக்டையும் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் a mixed question of fact and law. இட்ஸ் a mixed issue of fact and law அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ பேசிக்கலி சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவாங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு, இஷ்யூ ஆஃப் லான்னு ஒண்ணு இருக்கு. சோ ரெண்டு டைப் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ அட் த ஃபர்ஸ்ட் ஹியரிங் கோர்ட் என்ன பண்ணணும்? ரீட் த பிளெயின் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் அண்டர் 10 ரூல் 2 அப்படின்றாங்க. ஆர்டர் 10 ரூல் 2ல என்ன எக்ஸாமினேஷன் இருக்கும் எடுத்து பாருங்க, பொறுமையா பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். மேம் ஓரல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் எக்ஸாமினேஷன் நமக்கு பிளைன்ட் போட்டிருப்பாங்க, அவ்வளவு எழுதி போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டிருப்பாங்க நமக்கு. ஆனா கோர்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. இதுக்குதான் இன்டராகட்டரிஸும் சரி நோட்டீஸும் அனுப்பிச்சு சில கிளாரிபிகேஷன் எல்லாம் கேட்பாங்க. எக்ஸாமினேஷன் ஆஃப் பார்ட்டிஸும் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தேவைனா பார்ட்டிஸையும் ஹியர் பண்ணிட்டு இல்ல அவங்க ப்ளீடர்ஸையும் ஹியர் பண்ணிட்டு நம்ம என்ன அசர்டைன் பண்ணோம், எந்தெந்த மெட்டீரியல் ப்ரொபோசிஷனை அவங்க வந்து வேரி பண்ணிருக்காங்க. ஒரு பார்ட்டியை ஒத்துக்கிறாங்க, இன்னொரு பார்ட்டி எதை ஒத்துக்கலன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து it is not required to frame and record issues if the defendant does not make any defense அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு இஷ்யூனா என்னது, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஆமான்னு சொல்லணும், இன்னொருத்தர் அதை டிலே பண்ணணும், அப்பதான் அங்க பிரச்சனை வரும். ஆப்போசிட் ஆள் வந்து ஆமா சார் அவரு வந்து கரெக்டா தான் சார் சொல்றாரு, நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன் சார், அவர்கிட்ட ப்ரோன் மட்டும் கொடுத்தேன் சார், ஆனா இப்ப என்கிட்ட காசு இல்ல சார் அதனாலதான் கொடுக்க முடியல, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன், இவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து நம்ம டிஃபெண்டன்ட் சொல்லிட்டா. இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் சொல்லிட்டா இஷ்யூஸ் கோர்ட் ஃப்ரேம் பண்ணணுமா? நோ நோ மேம், மேம். ஃப்ரேம் பண்ணவே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல கேஸை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. when a case can be disposed at the first hearing is an important main subjective question. அது நம்ம பார்க்க போறோம், அப்ப பாத்துக்கலாம். ஆனா எப்படா உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் சப்போஸ் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ்னு இருக்கும். ஏன்னா நமக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வரும். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்துடும், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. சோ அதை படிக்கும் போது சில ஃபேக்ட்ஸ் டிஃபினெட்லி ஒத்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்டே தேவையில்லை. சோ அந்த மாதிரி அட்மிட் ஆன ஃபேக்ட்ஸ் எந்த ஒரு டிஃபென்ஸும் எடுக்கல அப்படின்னும் போது அதுக்கு நம்மளா போய் இஷ்யூஸ ஃப்ரேம் பண்ணி வைக்க கூடாது. ஓகேங்களா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்ப ரூல் 1ல ஸ்டார்டிங் என்ன சொல்லிருக்காங்க, இஷ்யூஸ்னா என்னது, ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் ஒருத்தர் அக்செப்ட் பண்றாங்க ஒருத்தர் டினை பண்றாங்க, அதுதான் இஷ்யூ. மெட்டீரியல் ப்ரொபோசிஷனா என்ன, அது ரூல் 2 ஐ மீன் ரூல் 1 கிளாஸ் 2ல இருக்கு. அது என்னது, பிளெயின்டிஃப் அதை வச்சுதான் அலெஜ் பண்ணணும், டிஃபென்ஸ் டிஃபெண்டன்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், அதுதான் மெட்டீரியல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மெட்டீரியல் ப்ரொபோசிஷனை 2 பேரும் வேரி பண்ணும் போதும் என்ன பண்ணணும், அதை டிஸ்டிங்க்ட் இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுவாங்க. அடுத்து 2 டைப் ஆஃப் இஷ்யூ இருக்கு, இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் இருக்கு, இஷ்யூ ஆஃப் லா இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹியரிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஹியரிங், நீ பிளெயின்ட்ட ரீட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ஒரு இடத்துல எழுதுவோம், நீங்க ஒரிஜினலா ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லைனை எழுதுவீங்க. இப்ப சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங்லாம் மேக்சிமம் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இஷ்யூஸ ஃப்ரேம் பண்ணிட்டு ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு போயிடுங்க.
ஏன்னா நமக்கு இடம் இல்ல. 8 பேஜ் கொடுத்தாங்க மேடம், 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம் நம்ம. ஆனா கைய வச்சதும் அந்த இடம் எப்படி காலி ஆகுது, டைம் எப்படி காலி ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இஃப் அட் ஆல் வி ஹேவ் ப்ரிப்பேர்ட் வெல் அப்படின்னா இதுதான் கஷ்டம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சோ அதனால நம்ம இந்த லைன்ல எழுத மாட்டோம். வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். ஆஃப்டர் ரீடிங் த பிளெயிண்ட், அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் அண்டர் ஆர்டர் 2 ஆர்டர் 10 ரூல் 2 அண்ட் ஹியரிங் தேர் ப்ளீடர்ஸ் ஃபாலோயிங் இஷ்யூஸ் ஆர் ஃப்ரேம் அப்படின்னு எழுதினீங்கன்னா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சு எழுதிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எழுதிட்டு நம்ம இஷ்யூஸ ஃப்ரேமும் பண்ணலாம். சோ அதுக்கான பேசிஸ் இது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கன்டென்ஷன் சொல்றேன். இது கம்மி பண்ண முடியுமா, ஸ்டாக் ஷேர் பண்ண முடியுமா? இருங்க பாக்குறேன். நீங்க ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? சோ let me share only one part of the document. நீங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? இப்ப பிளெயின்டிஃபோட கன்டென்ஷன் என்ன, டிஃபெண்டன்டோட கன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது இருக்கு. நீங்க வந்து இதுக்கு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஷேர் ஆகல மேம். ஷேர் ஆகலையா? ஷேர் ஆகல மேம். பிளாக்கா இருக்கு மேம் ஸ்கிரீன். பிளாக்கா இருக்கா ஸ்கிரீன்? ஓகே, இப்ப ஷேர் ஆகுதா? நோ மேம். இல்ல மேம். இல்ல மேம். ஒரே ஒரு செகண்ட். இப்போ இல்ல மேம். மேம் என்னடா இது? சரி, அப்ப மொத்தத்தையும் ஷேர் பண்ணிடலாமா பேசாம? என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு இங்க வந்து ஸ்கிரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் கூட தெரியலையா? நந்தினிக்கு தெரியுதுங்களா மேம்? இப்போ தெரியுது மேம். தெரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ பிளெயின்டிஃப் என்ன கன்டென்ஷன் சொல்றாங்கன்றத பாத்துக்கோங்க, அதுக்கு டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இஷ்யூஸ் நீங்க தான் ஃப்ரேம் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் பிளெயின்டிஃப் என்ன சொல்றாங்க? பிளெயின்டிஃப் asserts that the court has jurisdiction to try the suit. ஏன்னா எப்பயுமே பிளெயின்ட்ல ஒரு பேராகிராஃப் நம்ம என்ன போடுவோம், இந்த கோர்ட்டு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம கிளைம் பண்ணுவோம். ஓகேங்களா? அது கண்டிப்பா போடணும். இதை தாண்டி ஒரு ப்ரிசம்ப்ஷன் இருக்கு. எந்த ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் வந்தாலும் இட் இஸ் presumed that it has jurisdiction. அந்த மாதிரி ஒரு ப்ரிசம்ப்ஷன்ல தான் கேஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவோம், ஒரு டிராஃப்டிங் போட்டாலே கேஸ வந்து இழுக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சாலே என்ன சொல்லுவோம், the defendant alleges that the court does not have any jurisdiction to entertain this case அப்படின்னு சொல்லிடுவோம். சோ இதுக்கு ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுங்க. Whether this court has jurisdiction to try this present suit. Yes, correct, exactly அப்படியே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? whether this court has jurisdiction to try the present suit இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம். ஆனா எப்பயுமே இஷ்யூஸ்க்கு ஒரு நல்ல மார்க் நம்ம வாங்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா நிறைய ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், வேற ஜுடிஷியரி, அதாவது அதர் தென் தமிழ்நாடு ஜுடிஷியரி எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃபோட இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க. யாரு இந்த இஷ்யூவை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சேர்த்தே ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம், நான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது செக்ஷன் 101 and 102 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் and 104 and 105 ஆஃப் BSA. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, யாரு கிளைம் பண்றாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணும். ஓகேயா? சோ யார் வந்து நம்ம எல்லாத்தையும் கோர்ட்ல போய் சொல்லி இந்த கோர்ட் நம்பி நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் யாருப்பா ப்ரூவ் பண்ணணும்? இத ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு சொல்லி பிளெயின்டிஃப் ப்ரூவ் பண்ணுமா? அதுதான் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன். இல்லன்னு சொல்ற டிஃபெண்டன்ட் தான மேம் ப்ரூவ் பண்ணனும். இருக்குன்னு தான பிரசம்ப்ஷன் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இல்லன்னு சொல்றவங்க இருக்குன்னு எடுத்துக்கணும். அதுதான் பிரசம்ப்ஷன். அப்ப கோர்ட்டே என்ன ஒரு கேஸ் வரும்போது எஸ் எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்ற பிரசம்ப்ஷன்ல தான் எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? அப்ப இந்த இஷ்யூ யாரு ப்ரூவ் பண்ணணும்? டிஃபெண்டன்ட் மேம். எஸ். சோ ஷென்பா கரெக்டா சொன்னாங்க. யாரு கிளைம் பண்றா ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்னு, யார் அந்த கிளைம் முன்வைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க டிஃபெண்டன்ட் தான் சொல்றாரு. இல்ல கோர்ட் நீங்க பிரசியூம் பண்ணிக்காதீங்க, இந்த பிரிசம்ப்ஷன் இல்லன்னா வேற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கேஸ்க்கும் இந்த கோர்ட்டுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேஸே எடுக்கப்படும்
அப்படின்னா ரொம்ப கஷ்டம். presumption இருக்குன்னா தான் மேம் நம்பரே பண்ணுவாங்க. presumption as to jurisdiction is always there. அதனாலதான் நமக்கு நம்பர் பண்ணி jurisdiction இருந்தாதான் நான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா jurisdiction issues எல்லாம் வருது இல்லையா? சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ டிஃபெண்டன்ட் வந்து தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அப்படி presumption எடுத்துக்காதீங்க, நீங்க வந்து jurisdiction இல்ல இந்த கேஸ எடுக்க அப்படின்னு சொல்லும் போது the burden of proof lies on the defendant. சோ அதை வச்சு இந்த இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணுங்க, மாத்தி எழுதுங்க. whether this court has jurisdiction to try the present suit. இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணீங்கனாலும் தப்பு கிடையாது. இன்னும் ஸ்பெசிபிக்கா பண்ணணும்னா burden of proof ஓட எப்படி இத பண்ணலாம்? லாஸ்ட் as pleaded by defendant ன்னு போட்டுக்கலாமா மேம்? as pleaded by the defendant இல்ல யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க இந்த இஷ்யூலயே கொண்டு வரணும் மேம் கொஸ்டினாவே கொண்டு வரணும். சொல்லுங்க காவி. Whether the defendant have suitable claims to prove that this court does not have a jurisdiction. Whether the defendant have suitable அதான் மேம் சொன்னேன், மறந்துட்டேன் மேம் டக்குனு. சரி, நோ ப்ராப்ளம், நீங்க ட்ரை பண்ணீங்களா, அதுவே சூப்பர். ஓகே. whether the defendant has proved that this court has no jurisdiction to try the present suit. Very good. So whether the defendant has proved that this court do not have jurisdiction to entertain the case. So அந்த மாதிரி நீங்க issues frame பண்ணலாம். ஆனா இது மாதிரி frame பண்றது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா இது கத்தில நடக்கிற மாதிரி ஜஸ்ட் டிஃபெண்டன்ட்டையும் பிளெயின்டிஃபையும் மாத்தி போட்டீங்கன்னா மொத்தம் 25 மார்க்குமே 0 போட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் நான் இன்னும் நல்லா மார்க் வாங்கணும், நான் இன்னும் கிளாரிட்டியா எழுதணும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளவு நான் யோசிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃபோட நீங்க கொண்டு வரலாம். இதுதான் ஒரே ப்ராப்ளம் நம்ம பர்டன் ஆஃப் ப்ரூஃபோட பண்ண போறோம். வேற ஸ்டேட்டுக்குலாம் நான் சொல்லி கொடுக்கும் போது பர்டன் ஆஃப் ப்ரூஃபோட தான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த லெவலுக்கு போல, இருந்தாலும் இது காம்படிட்டிவ் எக்ஸாம், மத்தவங்களை விட நம்ம நல்ல மார்க் வாங்கணுன்றதுக்காக if you want you can try that. It's not hard, it's very simple. ஓகேங்களா? அடுத்த இஷ்யூஸ் நம்ம போவோம். அடுத்து என்ன அசர்டைன் பண்றாங்க, ஒரே ஒரு செகண்ட். ஓகே. சோ இப்போ plaintiff claims to be owner of the property based on the father's will. ஓகேங்களா? டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாரு, it is a fake will அப்படின்னு சொல்றாரு. சோ இதுக்கு எப்படி இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவீங்க? நார்மல் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணிருங்க, அப்புறமா burden of proof போலாம். Whether the will dated so and so is genuine. அவ்வளவுதான். So whether the will dated insert the date அதே மாதிரி போட்டிருக்கேன், is genuine and valid. will வந்து genuine அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப will genuine அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய burden of proof யார் மேல இருக்கு? plaintiff ma'am. ஏன் plaintiff மேல இருக்கு? கேஸ போட்டு இது என்னோட இடம் பேஸ்ட் ஆன் வில்லுன்னு சொன்ன, அப்ப வில்ல நீ தான் ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? சோ அதனால எதை பேஸ் பண்ணி யார் கிளைம் பண்றாங்களோ கிளைம் பண்றவங்க தான் ப்ரூவ் பண்ணும். அதுதான் burden of proof. சோ burden of proof ஓட இதை எழுதுங்க. Whether the plaintiff has proved that he is the owner of the property based on the father's will. Okay, whether the plaintiff has proved that the impugned will is genuine and valid. நம்ம அததானே கேட்டிருக்கோம். ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் தி பில்லும் போடலாம். திவ்யா நீங்க போடலாம் கண்டிப்பா. இந்த மாதிரியும் சிம்பிளா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். மீனிங் வருது இல்லையா? வெரி குட். ஓகே. மேம் பில் வந்து ஜென்யூன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபேஷன் போடுங்க மேம். வெதர் தி பில் ப்ரோபேட் காமிக்கணுமா, அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்ன்றது இப்ப யோசிக்காதீங்க. எப்படி क्वेश्चन பண்ணணும்ன்றத மட்டும் இப்ப யோசிங்க. ஓகேங்களா? ப்ரோபேட் 1 இயர்க்குள்ள வாங்கி இருக்கணும், ஹைகோர்ட்ல வாங்கலாம், அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்லை, ஃபேக்ட்ஸ் பொறுத்து தானே அது. சோ எப்படி இஷ்யூ ஃப்ரேம் பண்றது அப்படின்றது மட்டும் தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரீங்க? ப்ரோபேட் கொடுத்திருந்தா இந்த ப்ரூஃப் தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? அதான் மேம் ப்ரோபேட் பண்ணிருந்தா இது ஜென்யூன் தானே. வெதர் ப்ரோபேட் பண்ணிருந்தா ஜென்யூன் தான், அதெல்லாம் ஃபேக்ட் இல்லையா? அந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். சோ ப்ரோபேட் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க, எஸ் ப்ரோபேட் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, அது உண்மையான விஷயம், அதனால வில் வந்து ஜென்யூன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ், அதெல்லாம் கொஞ்சம் மீறி ஃபேக்ட்ஸ் மீறி போகுது. இப்ப क्वेश्चन மட்டும் பாரு. ஓகே, டன். சோ நெக்ஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? plaintiff claims to be the successor of father's property. அவர் என்ன சொல்றாரு? எங்க அப்பாவோட
ப்ராப்பர்ட்டிக்கு சக்சஸர் நான் தான். சோ எனக்கு வில்லு கொடுத்திருக்காங்க, நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்றாரு. டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாரு, ஈவன் இஃப் வில் இஸ் அக்செப்டட் ஜெனிவன், வில்லு ஜெனிவனாவே எடுத்துக்கோங்க, ஆனா அந்த வில்லு படி பிளெயின்டிஃப் இஸ் நாட் தி சக்சஸர், அவர் ரைட்ஃபுல் சக்சஸரே கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ இதுக்கு எப்படி நீங்க இஷ்யூ ஃப்ரேம் பண்ணுவீங்க? Whether plaintiff is the successor of father. Super. Whether the plaintiff is the lawful successor to the property under the will. ஓகேங்களா? Whether the plaintiff is the lawful successor to the property under the will. இப்ப இதுக்கு burden of proof யாரு ப்ரூவ் பண்ணணும்? நான் தான் சக்சஸர். ப்ராப்பர்ட்டி கேக்குறாரு, அதனால plaintiff தான் ப்ரூவ் பண்ணணும். சோ இப்ப இது burden of proof ஓட ஃப்ரேம் பண்ணுங்க இஷ்யூவை. Whether the plaintiff is the lawful, whether the plaintiff has proved that he is the lawful successor of the property under the will. அவ்வளவுதான். ஓகேங்களா? Whether the plaintiff has proved that he is the lawful successor to the property under the will. if burden of proof ஓட பண்றது கஷ்டமா இருக்கா? இல்ல மேம். சிம்பிள் ஆக்சுவலி. ஓகேங்களா? ட்ரை பண்ணீங்கன்னா வந்துரும். ஆனா மேண்டேட்டரின்னு கிடையாது. இன் கேஸ் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா you can do that. ஓகேங்களா? Okay, then we will go to the normal sharing view once again. Okay, இப்ப entire screen தெரியுது இல்லையா? தெரியுதுல? தெரியுது மேம். ஓகே. சோ ரூல் 1ல பேசிக்கா நம்ம வந்து இஷ்யூனா என்ன, மெட்டீரியல் ப்ரொபோசிஷன்னா என்ன, தனித்தனியா எப்படி நம்ம ஒரு டிஸ்டிங்க்ட் மெட்டீரியல் ப்ரொபோசிஷனுக்கும் தனி இஷ்யூ போடணும் அப்படின்றதெல்லாம் பாத்துட்டோம். ஓகேங்களா? ரூல் 2ல என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட் என்ன பண்ணணும், எல்லா இஷ்யூஸுக்குமே ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ இப்போ ஒரு கொஸ்டினை கோர்ட் ரைஸ் பண்ணுது, அந்த கொஸ்டினுக்கு பேர் தான் இஷ்யூஸ் சொல்றோம். சோ அந்த எல்லா இஷ்யூஸ்க்குமே நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா டிஸ்கஷனை வச்சு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். டெல் கைய தூக்கி இருக்கீங்க, உங்க பேர் கொஞ்சம் மாத்திக்கோங்க. டெல் லேப்டாப் வச்சிருக்கீங்க போல, சொல்லுங்க என்ன டவுட்? I am Susendra Sheikh, ma'am. Sorry sir, I cannot hear you clearly. I am Susendra Sheikh. Okay sir. I am a new joiner of this class, ma'am. Okay sir, சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா நியூ பேட்ச் வந்து உங்களுக்கு சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் உங்களுக்கு நடுவுல வரதான் செய்யும். எப்ப பார்த்தாலும் இந்த கிளாஸ் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், வேற வழியே கிடையாது. ஏன்னா ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கு, அதனால இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். இத ஃபர்ஸ்ட் கிளாஸா கூட நீங்க எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன டவுட்? மேம் ஒன்றும் இல்லை, நான் இன்னும் ஆகஸ்ட்ல தான் எனக்கு காலேஜ் திறக்கும். சார் எனக்கு பாதி கேட்க மாட்டேங்குது சார், எனக்கு நீங்க சொல்றது பாதி கேட்க மாட்டேங்குது. நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜா கூட போடுங்க, பிரேக் டைம்ல பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே சார், ஏன்னா கிர்னு ஏதோ சத்தம். சாரி சார். ஓகே டன். சோ இப்போ ரூல் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் ஷெல் ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ். சோ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கண்டிப்பா இருக்க போது, அதுல மெயின்டெனபிலிட்டியை பத்தி கண்டிப்பா இஷ்யூஸ் ரைஸ் பண்ணுவாங்க. டிஃபெண்டன்ட் என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த கேஸே வந்திருக்க கூடாது, ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, கோர்ட் ஃபீஸ் இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, whether the suit is maintainable அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணுவீங்க. அப்புறம் மத்த இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இருக்க இஷ்யூல சூட் நாட் மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லி நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு வந்துடலாமான்னு கேட்டா, தயவு செய்து அந்த தப்ப பண்ணாதீங்க. நிறைய பேர் வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து யூடியூப்ல நீங்க பாப்பீங்க, மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ல கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருந்திருப்பீங்க. அங்க என்ன சொன்னாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணல. ஓகே, சோ எல்லா இஷ்யூஸ்க்குமே நீங்க மட்டும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் அதாவது எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிச்சு, ஏன் நாட் மெயின்டெனபிள் அப்படின்ற ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, மத்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தா அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணியே முடிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஆல் இஷ்யூஸ் மஸ்ட் பி ப்ரொனவுன்ஸ்ட். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஈவன் இஃப் த கேஸ் மே பி டிஸ்போஸ்ட் ஆன் த பிரிலிமினரி இஷ்யூ. பிரிலிமினரி இஷ்யூல டிஸ்போஸ் பண்ற கேஸாக இருந்தாலும் மத்த இஷ்யூஸ்க்கு எல்லாம் நீங்க ஆன்சர் சொல்லியே ஆகணும். சோ வாட் இஸ் த பிரிலிமினரி இஷ்யூ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்.
அங்கதான் என்ன சொல்றாங்கன்னா, if both law and fact of the issue arises, the court believes that the case or part thereof can be disposed of on legal issue only. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதுல லா பத்தின இஷ்யூ இருக்கும், ஃபேக்ட பத்தின இஷ்யூ இருக்கும், மிக்ஸ்டு ஃபேக்ட் அண்ட் லா இஷ்யூ இருக்கும். ஆனா சில இஷ்யூஸ் ரூட் ஆஃப் த மேட்டருக்கே போகும். ரூட் ஆஃப் த மேட்டர்னா இந்த கேஸ் எடுத்துக்கலாமா வேண்டாமா, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையா, ரெஸ் ஜுடிகேட்டால பார் ஆயிருக்கா, ரெஸ் சப்ஜுடிஸ்ல எங்கேயாவது மாட்டிருக்கா, இல்ல ஆர்டர் 2 ரூல் 2 ஆஃப் சிபிசி எழுதி வச்சுக்கோங்க. எம்சிக்யூல கேட்பாங்க, ஜட்மெண்ட் ரைட்டிங்ல வரும், இன்டர்வியூலயும் கேட்பாங்க. ஆர்டர் 2 ரூல் 2 ஆஃப் சிபிசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்டர்வியூல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரெஸ் ஜுடிகேட்டா அண்ட் ஆர்டர் 2 ரூல் 2 ஆஃப் சிபிசி அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி பேசிஸாவே இப்போ உங்க வீட்டுல வந்து அட்வைஸ் சொல்றாங்க, ஒழுங்கா படி தம்பி, நல்லபடியா இரு தம்பி, நீ பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரோ ரிலேட்டிவ் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம அடோலசன்ட் ஏஜ்ல என்ன பண்ணுவோம், நீ யாரா என்ன கேக்குறதுக்கு, எங்க அம்மா அப்பா சோறு போட்டு வளர்க்குறாங்க, அவங்க சொல்றதையே நான் கேட்க மாட்டேன், நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், நீங்க யார் சார், நான் ஏன் சார் உங்களை பேச கேட்கணும்னு சொல்லி கேட்பீங்க பாத்தீங்களா. சோ அந்த பேசிஸே அட்வைஸ கேட்கறோமா இல்லையான்றது டிஃபரெண்ட். அந்த பேசிஸ்க்கு நீ யார் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறோம் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே பிரிலிமினரி இஷ்யூஸ், சிம்பிள் ஆஸ் தட். சோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி கோர்ட் இருக்கா இல்லையா, இந்த சூட்டுக்கு ஏதாவது பார் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே பிரிலிமினரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிரிலிமினரி இஷ்யூஸ் தனி, நார்மல் இஷ்யூஸ் தனி, ரெண்டா பிரிச்சுட்டீங்க. இப்ப இது கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிலிமினரி இஷ்யூஸ ஃபர்ஸ்ட் நீங்க டீல் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா தான் மத்த இஷ்யூஸ டீல் பண்ணணும். சோ ஒரு ஃபேக்ட் எடுத்த உடனே நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ரொம்ப டென்ஷனா இஷ்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம், கண்ணுல மாற்ற ஃபர்ஸ்ட் இஷ்யூ எடுத்து எழுதிடும். That is the biggest mistake. So you have to be very careful. Preliminary issue ஏதாவது இருக்கான்னு உங்க மைண்ட் சர்ச் பண்ணி அத ஃபர்ஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா தான் மத்த இஷ்யூஸ நீங்க கோட் பண்ணணும். ஓகே, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ரூல் 3ல என்ன சொல்றாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் விச் இஷ்யூஸ் மே பி ஃப்ரேம். சோ இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம் சொல்றீங்க, மெட்டீரியல் ப்ரொபோசிஷனை எடுத்துட்டு வாங்குறீங்க, நான் எங்க இருந்து எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா. சோ ஆல்ரெடி மேலேயே அதை லைட்டா சொல்லி இருந்திருப்பாங்க. எங்க இருந்து, பிளைண்ட், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், எக்ஸாமினேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் அண்டர் ஆர்டர் 10 ரூல் 2 அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறமா வேற என்னது, ப்ளீடர்ஸ், எல்லா ஆர்குமெண்ட்டும் இருக்கு. சோ இதுல இருந்து எடுங்க அப்படின்றது மேலேயே நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இருந்தாலும் தெளிவா ரூல் 3ல என்ன சொல்லிருக்காங்க, allegations made by the parties in their respective pleadings. ஓகேங்களா, அது அப்புறம் ஐயா and their pleaders அவங்க allegations பண்ணதெல்லாம். நெக்ஸ்ட் pleadings and answers to the interrogatories அப்படிங்கிறாங்க. இந்த interrogatories is a previous year question. அது நம்ம படிக்க தான் போறோம், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. interrogatories தான் என்னது, அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னது, interrogatory கேக்குறது, கேள்வி கேட்டு சாகடிக்கிறது, அதுதான் interrogatories. சோ என்ன பண்ணலாம்னா, பார்ட்டிஸ் சில டைம் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், எனக்கு சில விஷயங்கள் புரியல, இந்த கேஸ்ல சில விஷயங்கள் எனக்கு புரியணும், அப்பதான் நான் ஒழுங்கா கேஸ் நடத்த முடியும் அப்படின்னு பிளைன்டிஃபும் ஃபீல் பண்ணலாம், டிஃபெண்டன்ட்டும் ஃபீல் பண்ணலாம். முக்கியமா பிராக்டிஸா சொல்ல போனா, இந்த கேஸை இழுத்து அடிக்கணும்பா அப்படின்னு அட்வொகேட் ஃபீல் பண்ணாலும் என்ன பண்ணலாம், ஒரு செட் ஆஃப் 10-15 கொஸ்டின்ஸ் கோர்ட்டு கிட்ட சப்மிட் பண்ணிட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு அனுப்பி விடுறது. உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன முட்டாளா, என் மேல கேஸ் போட்டிருக்கேன், எவ்வளவு தைரியம் தான் கேஸ் போடுவேன், அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. சம்திங் ரிலேட்டட் அண்ட் பர்டினன்ட் டு தி கேஸ், அதுக்கேத்த மாதிரி ஒரு 10 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்டராகேட்டரிஸ். சோ அந்த இன்டராகேட்டரிஸ்ல இருந்து ஏதாவது வெளிச்சம், ஏதாவது புது புது ஃபேக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதையுமே பேஸ் பண்ணிட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ்ட் பை த எய்தர் பார்ட்டி. சோ எம்சிக்யூ எப்படி கேட்பாங்கன்னா, இஷ்யூஸ் கேன் பி ஃப்ரேம்டு பேஸ்ட் ஆன் ஒன்னு ஏ பிளைண்ட், பி பிளைண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், சி டாக்குமெண்ட்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில டைம் ஏ அண்ட் பி அலோன், இல்லனா ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்ற ஆப்ஷன் எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டாக்குமெண்ட்டை படிக்கணும் அப்படின்றத நம்ம மறந்துருவோம். ஓகேங்களா, சோ டாக்குமெண்ட்டை கண்டிப்பா பேஸ் பண்ணி பார்த்து இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். So what are the materials that we will be perusing as a judge? நீங்க வந்து முன்சிஃபா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும். This is the basis
ஃபார் யோர் கெரியர். ஓகே, சோ எடுத்தோடனே என்ன பாப்பீங்க, பார்ட்டிஸ் என்ன அலெஜ் பண்ணிருக்காங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன சொல்லிருக்காங்க, ப்ளீடர் என்ன சொல்லிருக்காங்க, அப்புறம் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ப்ளீடிங்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, இன்டராகேட்டரிஸ் ஏதாவது இருக்கா, இருந்தா அதுல என்ன சொல்லிருக்காங்க, அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்த்துதான் நீங்க இஷ்யூஸ ஃப்ரேம் பண்ணணும். ஏபிபிக்கு ஆன் வாட் மெட்டீரியல் பேசிஸ் அண்ட் இஷ்யூ இஸ் ஃப்ரேம்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது ரூல் 4ல என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட் மே எக்ஸாமைன் த விட்னஸஸ் ஆர் த டாக்குமெண்ட்ஸ். சோ இவ்வளோ இருக்குப்பா, எல்லாமே பண்ணியாச்சு, ஆனா என்ன இஷ்யூன்னு ஃப்ரேம் பண்ண முடியல, ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னா அந்த டைம்ல கூட, அதாவது issues cannot be framed without examining a proper person. இவங்களை எக்ஸாமின் பண்ணாம நம்ம எதுவுமே இஷ்யூஸே ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். இல்லனா ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அது அன்ப்ரொடியூஸ்டு டாக்குமெண்ட், ப்ரொடியூஸே பண்ணல அந்த டாக்குமெண்ட்ட, ஆனா அந்த டாக்குமெண்ட் இருந்தாதான் இஷ்யூஸ ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் ஜட்ஜ். அதை அனலைஸ் பண்ணிட்டு ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாமா டாக்குமெண்ட்ஸ்? அவங்களை கூப்பிடலாமா, அந்த விட்னஸ் கூப்பிட்டு நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. லாஜிக்கலா அதானே கரெக்ட். அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சோ டு ஃப்ரேமிங் த இஷ்யூஸ் ஆன் திஸ் பேசிஸ் நீங்க அட்ஜர்ன்மெண்ட் பண்ணலாம். ஆனா 7 டேஸ்க்கு மேல அந்த அட்ஜர்ன்மெண்ட் இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. யூ கேன் கம்பல் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் தட் பர்சன், ப்ரொடியூஸ் பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு ப்ராசஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து 7 டேஸ் வரைக்கும் அட்ஜர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபார் ஃப்ரேமிங் த இஷ்யூஸ். இந்த 7 டேஸ்ன்றது எம்சிக்யூல கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பவர் டு அமெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக் அவுட் இஷ்யூஸ். நம்ம மனுஷன் தானே, ஜட்ஜும் மனுஷன் தானே, சில டைம் தப்பா நம்ம இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம், இல்ல போக போக தான் ஃபீல் பண்ணலாம் இந்த இஷ்யூ தேவையே இல்ல, தேவையில்லாம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இல்லனா முக்கியமான இஷ்யூ விட்டுட்டுண்டா அப்படின்ற ஒரு விஷயமும் வரலாம். சோ அப்படி இருக்கும்போது இஷ்யூஸ் அமெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல் 5 கீழே அமெண்ட் பண்ணிக்க முடியும். சோ நந்தினி சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்களா? அதான் ஆன்சர் பண்ண வந்து நீங்களே சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, சோ அமெண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப क्वेश्चन கேக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருக்குமே தான் என்னன்னா, for amending the issues, இந்த இஷ்யூஸ் எல்லாம் இப்போ கோர்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா 2-3 இஷ்யூ வச்சிருப்பாங்க. யாரு எந்த ஒரு கேஸ் வந்தாலும், மெயினா சிவில் கேசஸ் எல்லாத்துக்குமே சொல்றேன், அதாவது என்ன சூட் வந்தாலுமே சரி 2 இஷ்யூ வச்சிருப்பாங்க. whether the plaintiff is entitled to the relief, மேல ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. ரிப்பீட்டடா அதேதான் போட்டிருப்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா நமக்கு என்ன தேவைப்படும்னா கேஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆர்கியூ பண்றதுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்ப அமெண்ட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்க்கு நம்ம பெட்டிஷன் போடலாமா? எஸ் மேம், போடலாம். அட்வொகேட்ஸ் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணலாம். வெரி குட், நம்ம போடுவோம். நந்தினி நீங்க போட்டிருந்தீங்க, நீங்க எங்கேயாவது பாத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லன்னா நான் நாளைக்கு ஈவினிங்குள்ள அமெண்ட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஃபார்மேட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? சோ என்ன மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணா நம்ம வந்து ஜெயிக்கலாமோ, சோ அதெல்லாமே வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ்க்கு நாங்க ஃபைல் பண்றோம்னு சொல்லி அதையும் ஃபைல் பண்ணலாம். ஓகே, சோ கோர்ட் பிஃபோர் பாசிங் த டிகிரி, இங்க பாருங்க, பிஃபோர் பாசிங் த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, பிஃபோர் பாசிங் த டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? பாருங்க ரூல் 5. சோ எந்த டைம் வரைக்கும், லாஸ்ட் எந்த டிகிரி பாஸ் பண்ற வரைக்கும் they can amend the issues and frame additional issues if needed. Things fit னா நான் என்ன பண்ணலாம், additional issuesயுமே frame பண்ணலாம் for determining the controversy between the parties. எதையாவது ஒண்ண பண்ணி உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிடணும், எனக்கு அதுதான் முக்கியம். ஓகேங்களா? சோ that can be done. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, I can strike out any issues which is wrongly framed. டிகிரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் தேவையோ அதையுமே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இதுதான் அமெண்ட்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ஆஃப் இஷ்யூஸ். ரூல் நம்பர் 5 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் பிராக்டிஸ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா question of law or question of fact may be agreed under the agreement under the issues சொல்லுவாங்க. இது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிவில் கேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் a case against state. ரொம்ப சீரியஸான இஷ்யூ கிடையாது. ஒரு பிரைவேட் இஷ்யூ நம்ம ரெண்டு பேரும் பேசி கூட தீர்த்துக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம்னு விட்டா அடிச்சுப்போம், நியாயம் கிடைக்காது. இப்ப மைட் இஸ் ரைட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா,
காட்டோட சட்டம் யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை நம்ம ஸ்டேட்டுக்கு வரக்கூடாது. இதுக்கு நடுவுல ஸ்டேட் நடுவுல ஒரு கோர்ட்டுன்னு வந்து நின்னு எது ரைட்டோ அதை சொல்லி ஹெல்ப் பண்ணும், வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிவில் கோர்ட்ஸ் வந்திருக்கு உண்மையை சொல்ல போனா. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது பிளெயின்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் கேஸ்ன்னு வந்திருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இடத்துல நீங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தா கூட ஓகேப்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டு வந்தா கூட ஓகேப்பா அப்படின்னு லோக் அதாலத்துக்கும் அனுப்புவாங்க. சோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் இதுதான் இஷ்யூ, இதுதான் நாங்க அக்ரி பண்ணிட்டு வந்திருக்கோம், இந்த இஷ்யூஸ வச்சு கேஸ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அத கூட எடுத்து கோர்ட் என்ன பண்ணிக்கலாம், இதுதான் இஷ்யூன்னு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது லோக் அதாலத்லயும் நடக்கும். சில டைம் அக்ரிமெண்டோடய கோர்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. இதுல இருந்து வந்த டிகிரிக்கு பேரு கன்சென்ட் டிகிரி அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. யாராவது இதை பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கேஸ் கம் அக்ராஸ் பண்ணிருக்கீங்களா? மேம் இந்த மாதிரி வந்தாலே லோக் அதாலத் அனுப்பிச்சிடுவாங்க அக்ரிமெண்ட். லோக் அதாலத். சோ லோக் அதாலத்ல ஃபைனலா இதுதான் ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறமா கோர்ட் என்ன பண்ணுவோம், அத லோக் அதாலத் கொடுத்தாலே அவ்வளவுதானா? அந்த ரிப்போர்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க மேம். ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நம்ம கோர்ட்டு கொண்டு போவோமா திருப்பி? கண்டிப்பா மேம். கொண்டு போய் அந்த கடைசியா அங்கதான் மேம் டிஸ்போஸே ஆகும். அங்கதான் டிஸ்போஸ் ஆகும். சோ அந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் டிகிரியும் போடுவாங்களா? அந்த அக்ரிமெண்ட் வச்சு ஜட்ஜ்மெண்ட் டிகிரி கொடுப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டீங்களே ஷென்பா, அவ்வளவுதான். ஓகே, சோ வேர் தி பார்ட்டிஸ் அக்ரி ஆன் a question of law or fact, அவங்க இதுதான் டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? தே ஸ்டேட் தி ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ். ஒரு என்டர் இன்டு a ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் என்ன சொல்றாங்க, பேஸ்ட் ஆன் தி கோர்ட்ஸ் ஃபைண்டிங், இந்த சம் ஆஃப் மணி, இவ்வளவு லயபிலிட்டி, இவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் டெலிவர் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்கன்னா கோர்ட் என்ன பண்ணணும், கோர்ட் ப்ரொனவுன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஃப் த அக்ரிமெண்ட் இஸ் ஜெனிவன். சோ இந்த அக்ரிமெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்டி கஷ்டப்படுற ப்ராப்பர்ட்டி அடிச்சு மிரட்டி இந்த அக்ரிமெண்ட் போட்டு வந்திருந்தாங்கன்னா பண்ணக்கூடாது. சோ கோர்ட்டோட வேலை என்ன, அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்களா, அப்ப ரெண்டு பேரும் உடன்பாடோட தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களா, ஜெனிவனா இருக்கா, குட் ஃபேத்ல இருக்கா, எக்ஸிக்யூட்டிவ் இன் குட் ஃபேத் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அக்ரிமெண்ட் டியூவலி எக்ஸிக்யூட் பண்ணிடணும். சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி இஷ்யூஸ்ல டீல் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபிட்டா அப்படின்னு சொல்லி ஃபைனலா டிகிரியும் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றதுதான் ரூல் 6 அண்ட் ரூல் 7. இது கொஸ்டின்ல கேட்க மாட்டாங்க. ஆனா எப்படி கேட்பாங்கன்னா, கன்சென்ட் டிகிரினா என்னது, கன்சென்ட் டிகிரிக்கு அப்பீல் போக முடியுமா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கன்சென்ட் டிகிரி, இத வந்து 89 சிபிசியோட சேர்த்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 89 சிபிசி எதை பத்தி பேசுது? ஏடிஆர். ஏடிஆர் மெக்கானிசம் பத்தி பேசுது. இந்த கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சிபிசிய ஃபர்ஸ்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கான்ஸ்டிடியூஷனும் சிபிசியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்ப்போம். அப்ப இதுக்கான ஆன்சரையும் பார்ப்போம். சோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, புரிஞ்சுதா கான்செப்ட் நல்லா? மேம் சொல்லுங்க. அமெண்ட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க மேம். சொல்லுங்க. அமெண்ட்மெண்ட் மட்டும் திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க மேம். அது சரியா இப்ப இஷ்யூஸ் இருக்குல்ல, அந்த இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு, கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு 2-3 இஷ்யூ ஃப்ரேம் பண்றீங்க. திடீர்னு கோர்ட் ஃபீல் பண்ணுது, ஐயோ இன்னும் 2-3 இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கணும், நம்ம தப்பா பண்ணாம விட்டுட்டோன்னு. அப்ப என்ன பண்ணலாம், கேஸ் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, திருப்பி கேஸ் போடுங்கன்னு சொல்லிடலாமா, என்ன பண்ணலாம் லாஜிக்கலாம்? சொல்லுங்க ரம்யா, சொல்லுங்க ஜனனி, என்ன பண்ணலாம்? கேஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்கப்பா, கல்லாட்ட இதெல்லாம் இஷ்யூஸ் நான் தப்பா ஃப்ரேம் பண்ணிட்டேன், அடிஷனல் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணனும். இல்ல ஜனனி கிட்ட. ஓகேங்களா? அவங்களுக்கு டவுட் இருந்தது, அதனாலதான். சொல்லுங்க ஜனனி, என்ன பண்ணலாம், லாஜிக்கா என்ன பண்ணலாம்? ஏற்கனவே இருக்க இஷ்யூஸோட சேர்த்து இன்னும் இஷ்யூஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் அடிஷனலா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ். அவ்வளவுதான் ஜனனி. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ மேம். தேங்க்யூப்பா. ஓகே, சோ இப்பதான் நம்ம ப்ராப்ளத்துக்கு குதிக்க போகிறோம். ஹேமலதா கை தூக்கி இருந்தாங்க. ஹேமலதா சொல்லுங்க. ஹேமலதா மேம், இப்போ பார்ட்டிஷன் சூட்ல இப்போ லீகலர் வந்து மத்த ஒரு 4 லீகலர் சூட் ஃபைல் பண்ணி கேஸா ஹேமலதா? இல்ல மேம், நீங்க கன்சென்ட் டிகிரின்ற வேர்ட் சொன்னீங்கல்ல மேம். அதனாலயா? ஓகே, கன்சென்ட் டிகிரி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சொல்லுங்க. பார்ட்டிஷன் சூட்ல இப்போ 4 லீகலர்ஸ்க்கு எதிராக கேஸ் போட்டிருக்கோம்னா அதுல ஒருத்தர் வந்து அந்த சூட்டை அட்மிட் பண்ணிருக்காருன்னா அதுவும் கன்சென்ட் டிகிரில வரும்ல மேம்? சூட்டை அட்மிட் பண்ணிருக்காருன்னா எப்படி சொல்ல வரீங்க? ஆமா, அவங்க ஆப்போசிட் சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம் டிபெண்டன்ட் ஒருத்தர் ஒத்துக்கிறாரா?
அப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஆமா இது ஷேர் இருக்கு 1/5 அது பேரு கன்சென்ட் டிகிரி கிடையாது, அது பேரு அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? மொத்த பேரும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமா இப்படிதான் பார்ட்டிஷனை பிரிச்சிருக்கோம் சார், எங்களுக்கு எல்லாம் ஓகே தான், இப்படி பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்டோட வராங்க, அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் கன்சென்ட். ஓகே மேம். ஓகேங்களா? ஓகே ஹேமலதா தான். சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போவோம். இப்ப நான் எடுத்து வந்திருக்கிறது 2023 சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர். நீங்க ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு அப்ரோச் பண்ண கூடாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் 2023, 2018, 2019 ஏன் பக்கத்து ஸ்டேட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையுமே அடுத்து வர ஒரு 3-4 மாசத்துல சிவில் சைடு நம்ம முடிச்சிருவோம். ஆனா இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ல. சோ இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணாதான் ஜட்ஜ்மெண்ட் நல்லா எழுத முடியும். அதனால இதுக்கு இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுல மட்டும் நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, the suit is filed for specific performance. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஃபைல் பண்றாங்க. ஓகே, சோ என்ன சூட்ங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கணும். என்ன சொல்றாங்க? ரெஸ்ட்ரிக்டிங் த ரிலீஃப் டு எக்ஸிக்யூட் இவ்வளோ சென்ட் ஆஃப் லேண்ட் and to refund the excess amount received as an advance or an alternative to refund the entire earnest money with interestங்கறாங்க. இத ஃபர்ஸ்ட் படிச்சா சில பேருக்கு புரியாது. நீங்க கதையா படிச்சுட்டு என்ன கேக்குறாங்கன்னு சொன்னாதான் புரியும். சோ அதனால நம்ம கதையை படிப்போம். ஓகேங்களா? சோ பிளைன்ட்ல என்ன சொல்றாங்க? எப்பயுமே ஒரு சிவில் கேஸ்ல 2 பார்ட்டி இருப்பாங்க. யார் யார் இருப்பா? சோ பிளைன்டிஃப்ன்றவங்க தான் கேஸ் போடுறாங்க. அவங்களோட டாக்குமெண்ட் பேர் தான் பிளைன்ட். கதையே அதுதான். ஓகேங்களா? என்ன கதை சொல்றாங்க? the plaintiff entered into a sale agreement. சேல் அக்ரிமெண்ட் இந்த டேட் அன்னைக்கு என்டர் பண்ணிருக்காங்க. ஓகே, இது என்ன பாத்துக்கோங்க, சேல் அக்ரிமெண்ட் தான், சேலே கிடையாது, சேல் அக்ரிமெண்ட் in respect of the suit property for a sum of rupees 15 lakhs. Okay, and pay the advance of 10 lakhs. எந்த கேளையாவது 10 லட்சம் பே பண்ணுவானா? ஒரு 2 லட்சம் பே பண்ணிருக்கலாம்ல. பாருங்க 10 லட்சத்தை அட்வான்ஸா பே பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7 month டைம் வாஸ் ஃபிக்ஸ்ட் டு கம்ப்ளீஷன் ஆஃப் தி கான்ட்ராக்ட். சோ 7 மந்த்துக்குள்ள மொத்த சேலுமே முடிச்சிடணும், கிரயத்தை முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. The extent of land to be sold was 2 acres. 2 ஏக்கர் லேண்டுக்கு பேசியிருக்காங்க. ஓகேங்களா? a well and a passage. வெல்லும் இருக்கு, பேசேஜும் இருக்கு. While the plaintiff was ready and willing to complete the sale transaction. plaintiff என்ன இருக்காங்க? நாங்க ரெடியா இருக்கோம் சார், மிச்சம் ஒரு 5 லட்சம் நாங்க கொடுத்துறோம், நீங்க எனக்கு சேல் எழுதி கொடுத்துருங்க. ரெடி அண்ட் வில்லிங்கா நம்ம யாரு இருக்கா? plaintiff ரெடியா இருக்காங்க. and approach the defendants to execute the sale deed on receipt of the balance consideration. சோ மிச்ச காசு நீங்க வாங்கிக்கிட்டு எனக்கு சேல் டீட் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச்சும் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம டிஃபெண்டன்ட் என்ன பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்க? டினை பண்ணிருப்பாரு மேம். டினை பண்ணிருப்பாங்க. பாரு, அதெல்லாம் எனக்கு எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, சோ தே unnecessarily postpone the completion of the contract. என்ன சொல்லிருக்காங்க? இப்ப நாங்க பண்ண மாட்டோம், சைன் பண்ண மாட்டோம், எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், காசு கொடுத்தாலுமே இப்ப வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல some third parties started claiming the right over the portion of the suit property. சோ மூணாவது மனுஷன் யாரோ இதுக்கு நடுவுல இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் சேல போட்டு 10 லட்சத்தை கையில கொடுத்து மிச்ச காசை கொடுக்குறேன் மாசாமி எழுதி கொடுன்னு கேட்கறதுக்கு நடுவுலயே ஒரு 3 பேர் வந்து என்ன, ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன பண்றாரு? போர்ஷன் ஆஃப் தி லேண்ட், அந்த 2 ஏக்கர்ல ஒரு பகுதிய அவர்தான் ஓனர்ன்ற மாதிரி கிளைமிங்ல பண்றாரு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நடக்கும். So the plaintiff caused notice dated so and so to the defendant and to those third parties. So notice அனுப்பிச்சிட்டாங்க. என்னது? The defendant who are the vendors did not reply to the notice. Usually இதான் நடக்கும், நோட்டீஸ் அனுப்பிச்சாலும் ரிப்ளை வரல, தேர்ட் பார்ட்டி ரிப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கல, இது மாதிரி அக்ரிமெண்ட் ஃபார் சேல் இருக்கு சார், நீங்க எப்படி சொல்லலாம், இந்த 2 ஏக்கர் வந்து எங்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டிய ஏக்கர் அட்வான்ஸ் கொடுத்துரும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது தேர்ட் பார்ட்டி என்ன சொல்றாங்க? relate that asserting their right over the property about 1.84 acres. ஓகே, 2 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 1.84 பார் so much, அதுல ஒரு பகுதி ஆஃப் த லேண்ட் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ?
2 acres. 83ல 1.25 ஏக்கர் மேம் கிட்டத்தட்ட. மெஜாரிட்டி போர்ஷன் அவங்களுதுன்னு சொல்றாங்களா இல்ல மைனாரிட்டி போர்ஷன் சொல்றாங்களா? எதுக்கு இத பாக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்பெசிபிக் ரிலீஃப் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. ஜட்மெண்ட்டை பத்தி திங்க் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். இருந்தாலும் ஜட்மெண்ட்டை பத்தின ஹிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டா இந்த அக்ரிமெண்ட் படி நீ நடடா. காலையில ஏஞ்சி 5 மணிக்கு படிக்கிறேன்னு சொன்னல எக்ஸாம்க்கு, தினமும் டிரான்ஸ்லேஷன் பண்றேன்னு சொன்னல, தினமும் பண்ணு நீ அப்படின்னு சொல்றதா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? சோ அதை எங்க இருந்து கேட்பாங்கன்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. நம்ம காலேஜ்ல எல்லாம் அந்த ஆக்டே நம்ம கண்ணுல காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் கண்ணுல காமிக்கலப்பா, உங்க கண்ணுல யாருக்காவது காமிச்சாங்களா? இல்ல மேம். அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஒரு 4-5 மட்டும் சொன்னாங்க மேம். ஷென்பா எந்த காலேஜ்? ரொம்ப நல்ல காலேஜ் உங்க காலேஜ். எந்த காலேஜ்? எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர் மேம். சூப்பர் உங்க காலேஜ். என் காலேஜ் அது கூட சொல்லல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி. ஆனா அந்த ஒரு ஆக்ட் தெரிஞ்சாதான் நம்ம சிவில் கோர்ட்லயும் குப்பை கொட்டவே முடியும். இல்லையா? போய் சீனியர் கிட்ட ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டா அப்படின்னா நீ சொல்லியா படிச்ச அப்படின்ட்டாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ ஜஸ்ட் சொல்றேன், இதுல வந்து செக்ஷன் 12 எடுத்து நீங்க பாக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் செக்ஷன் 12. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜட்மெண்ட் ரைட்டிங் நம்ம தனியா பாத்துக்கோம் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா through a sale deed executed by the defendant. சோ இதுல வந்து இவ்வளவு ஏக்கர் எனக்கு சொந்தம் அப்படின்னு தேர்ட் பார்ட்டியும் சொல்லிட்டாரு. ஓகே, defendant holds only 98.5 cents of the land. சோ 2 ஏக்கரை விக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல எவ்வளவு டிஃபெண்டன்ட்டுக்கு சொந்தம்? கடைசியில 98 சென்ட் தான் சொந்தமா. ஓகேங்களா? 98.5 சென்ட் தான் சொந்தம். மத்ததெல்லாம் மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி என்னோட லேண்ட்னு சொல்லி ஏமாத்தி 15 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிரையம் பண்ணி தரேன், வித்து தரேன், சேல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டாரு அட்வான்ஸா. அப்படின்றதுதான் நம்மளோட கேஸ். சோ அடுத்து என்ன சொல்றாங்க? நோட்டீஸ் சென்ட் பண்ணியாச்சு, டிஃபெண்டன்ட்ட அப்ரோச் பண்ணியாச்சு. அப்போ நாங்க கேட்கும் போது உடனே டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்க? ஓவரலி எல்டர்ஸ் முன்னாடி ப்ராமிஸ் பண்ணாங்க. வில்லேஜ் எல்டர்ஸ் அவங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்கல்ல, சோ ஒரு பேச்சுவார்த்தை இந்த மாதிரி நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னும் போது வில்லேஜ் எல்டர்ஸ் முன்னாடி என்ன சொல்றாங்க? நான் 98 சென்ட் எனக்கு என்ன இருக்கோ அதை நான் கொடுத்துறேன், அதுக்கு அமௌண்ட் வந்து நீங்க இவ்வளவு வச்சுக்கோங்க. சோ மிச்சம் டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, 2,61,000, அதை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். சோ எது எனக்கு சொந்தமோ அதை நான் உங்களுக்கு வித்துறேன், மிச்சத்துக்கு வந்து நீங்க கொடுத்த அட்வான்ஸ் காசை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா the defendant after retaining so much of money, 10 லட்சம் இருக்குல்ல, 10 லட்சத்துல 7 லட்சம் சம்திங் சொச்சத்தை வந்து புடிச்சிட்டு நீங்க மிச்சம் எவ்வளவு கொடுக்கணும்? 2,61,000 கொடுத்துருங்க அப்படின்னு எப்படி அக்ரி பண்ணிக்கிறாங்க? ரிட்டனா அக்ரி பண்ணிக்கிறாங்களா? எப்படி அக்ரி பண்ணிக்கிறாங்க? இதுக்கு நீங்க எதை ரெஃபர் பண்ணணும்னா செக்ஷன் 91 and 92 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஜட்மெண்ட் எழுதும் போது ரெஃபர் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த டிஃபெண்டன்ட் இதையும் ஓரலாவும் எல்லாத்தையும் சொல்லிட்டு டிஃபெண்டன்ட் என்ன பண்றாங்க? did not honor the said commitment which led to the causing of notice. திருப்பி ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க இத்தனாம் தேதிக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸ், ரெண்டாவது ஒரு நோட்டீஸ். அப்புறம் subsequently the suit for specific performance to register the sale deed of so much. அதாவது இவ்வளவு இருக்கிற லேண்டையாவது எங்களுக்கு எழுதி கொடுங்க, இல்ல இந்த மிச்ச காசு கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்க சங்காத்தமே வேணாம், ஆல்டர்னேட்டிவா நான் கொடுத்த 10 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு இந்த சூட்டை போட்டிருக்காங்க. சோ பிளேண்டிஃபோட கதை உங்களுக்கு புரியுதா? ஓகே, இப்ப டிஃபெண்டன்ட், நம்ம டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்க? The second defendant admits that the suit property belongs to so and so. இவர்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டேட்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட டிவைஸ்க்கு அப்புறம் இந்த டிஃபெண்டன்ட் 2 to 5 வந்து சில்ட்ரனு, சோ அவங்க கிட்ட இருந்து நாங்க எங்களுக்கு வந்துருச்சு சொத்து அப்படிங்கிறாங்க. The other abutments of the claims are absolutely false. நாங்க தான் ஓனரு, ஆனா அவன் சொன்ன பிளேண்டிஃப் சொன்ன அத்தனை கதையும் என்னது? ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சோ எதை அவங்க அக்செப்ட் பண்றாங்க, எதை இவங்க டினை பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சாதான் இஷ்யூஸ் எழுதுங்க. ஓகே, சோ மொத்தமாவே ஃபால்ஸ். The claim of the plaintiff that he entered into a sale agreement with the defendant என்னது an advance 10 lakhs rupees அப்படிங்கறத டோட்டல் சேல் கன்சிடரேஷன் 15 லட்சம் 2 ஏக்கருக்கு அப்படின்றத மொத்தமா டினை பண்றோம்.
சேல் அக்ரிமெண்ட் போட்டோம், இந்த 15 லட்சம் கதை, அந்த 10 லட்சத்தை கொடுத்தாங்க, 2 ஏக்கர் லேண்டுக்கு கொடுத்தாங்க, எல்லாம் போய் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? The plaintiff had never approached the defendant and he was not at all ready and willing at this point of time. So ready and willing இருந்தேன் நானு, சேல் எக்ஸிக்யூட் பண்ண அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது எல்லாமும் கதை அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், in fact the alleged sale agreement with the plaintiff was executed only as a security for loan. இது சேல் அக்ரிமெண்டே இல்லங்க, அக்ரிமெண்ட் ஃபார் சேலே கிடையாதுங்க. நான் லோன் கேட்டேன், அந்த லோனுக்கு கொலாட்டரா எழுதி கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லோனையும் என்ன பண்ணிட்டேன், லோன் வாஸ் டிஸ்சார்ஜ் அண்ட் வாஸ் நோ நெசசிட்டி டு ரிப்ளை டு த நோட்டீஸ். நான் அந்த லோனையுமே கட்டிட்டேன் சார், அதனால இவங்க அமிச்ச நோட்டீஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? The abatement that the part of the land agreed to sell was alienated to the third party. Third partyக்கு சொந்தம் part of the land அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுவும் போய் அப்படின்னு சொல்றாங்க. The claim that the defendant orally agreed, ஓரல் அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் போட்டோம் வில்லேஜ் பெரியாவருங்க முன்னாடி, என்னது அந்த 98 சென்ட்டை வந்து எழுதி கொடுங்க, மிச்சம் வந்து ஒரு 2 லட்சம் சொச்சம் இருக்குல்ல, சோ அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டதும் ஃபால்ஸ், ஓரல் அக்ரிமெண்டே கிடையாது அப்படின்ட்டாங்க. Since the suit sale agreement itself is not enforceable, the question of executing the sale deed in favor of the plaintiff does not arise. So இந்த சேல் அக்ரிமெண்டே எக்ஸிக்யூட்டபிள் கிடையாது, அப்படி ஒரு சேல் அக்ரிமெண்டே போடல, நாங்க லோனு கொடுத்த கொலாட்ரல் தான் இது அப்படின்னும் போது இந்த சூட்டே வந்து நாட் மெயின்டெனபிள், என்ஃபோர்ஸே பண்ண முடியாது, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸே கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆஃப்டர் கீப்பிங் சைலண்ட் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நாள் கம்மன் இருந்துட்டு பிலேட்டடா சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காரு with an alternative relief which is liable to be dismissed with the absolute falsehood. So சூட்டையே எடுத்துக்காதீங்க, நல்லா பாத்துக்கோங்க, சூட்டையே எடுத்துக்காதீங்க, ஏன்னா ரொம்ப நாள் கம்மன் இருந்துட்டு இவர் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஈவன் அசியூமிங் சேல் அக்ரிமெண்ட் வேலிட் அப்படின்னா the time of completion எவ்வளவு சொல்லியிருந்தோம், 7 மாசம்னு சொல்லியிருந்தோம். from the date 9th monthல இருந்து 7 மாசம், ஆனா இப்ப டேட் என்ன ஆச்சு, 11வது மாசம் வந்துட்டோம். ஓகேங்களா? the suit filed only on 3/11/2011. சோ மாசத்தை மட்டும் தான் பாக்கணுமா, 9 மாசத்துல இருந்து 11வது மாசம் 7 மாசம் வருது. ஏன்னா இதை ஒருத்தவங்க பண்ணிட்டு இயர் பார்க்கணும், 2009. ஓகேங்களா? சோ மொத்தமா 2 வருஷம் முடிஞ்சிருச்சு மேம். 2011. சோ இந்த மாதிரி லேப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம் எழுதிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ கால்ல போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம், ஏன்னா தனித்தனியா பேச வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் வந்து மேம் இந்த இயர் கேப் இருந்ததுல மேம், அதுல வந்து நான் இந்த மாதிரி எழுதுனேன் மேம், ஐயோ இயர் கேப் இருந்துதா, இது 9வது மாசம் 11வது மாசம் தானே, கேப் இல்லையே அப்படின்லாம் நடந்திருக்கு. சோ பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இயர். Next, this proof is to hold that plaintiff was not ready and willing. So இத்தனை 7 மாசத்துக்குள்ள நீ வந்து கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, சூட் வந்து இப்ப வந்து போடுற 2011ல அப்படின்னும் போது நீ ரெடி அண்ட் வில்லிங்கா இல்ல அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்லிட்டு the document referred in the pleading இதெல்லாம் வந்து proof, இது நமக்கு இப்ப தேவையில்லை, இப்போ frame the issues ன்னு சொல்லிட்டாங்க. issues frame பண்றீங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் plaintiff என்ன சொல்லிருக்காங்க, டிஃபெண்டன்ட் என்ன டினை பண்ணிருக்காங்க, இத வச்சு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணனும். we'll go for break டைம்ல நான் பிரேக் விட மாட்டேன்னு வேற ஒரு பிரச்சனை வருது. லாஸ்ட் டைம் கிளாஸ்லயும் நான் பிரேக் விடல. சோ எப்ப திருப்பி வரலாம், நீங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், உங்களுக்கு பிரேக் கிடையாது. ஃப்ரேம் பண்ணிட்டு எப்ப வரலாம், லைனா எழுதிடுங்க. நான் क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். யாராவது 2023 சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனோட மெயின்ஸ் பேப்பரை ஷேர் பண்ணுங்க, நானும் ஷேர் பண்றேன். 10 நிமிஷத்துல எழுதிடுவீங்களா? 8:10க்கு வந்துடலாமா மேக்ஸிமம்? ஓகே, எழுதி வைங்க, நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது தெரிஞ்சாதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியும். சோ என் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணாதான் தெரிஞ்சுக்கவும் முடியும். கைண்ட் ரெக்வெஸ்ட் எழுதிட்டு வாங்க. 8:10க்கு we will meet. We will restart. எல்லாரும் இஷ்யூஸ் எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். we had a long break. So let's discuss. First issue என்ன போட்டிருக்கீங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஏற்றத்தை யாராவது ஒருத்தர் ப்ளீஸ்.
Whether the sale agreement dated 2/9/2009 is executed by defender in favor of plaintiff with respect of this hand loan something. ஓகே ஃபர்ஸ்ட் இஷ்யூ இது கரெக்டா? நான் சொல்லவாமா? நான் Ma'am, சொல்றேன் மேம். whether the நந்தினி suit சொல்லு. is barred by limitations. வெரி குட். யார் லிமிடேஷனை பத்தி பேசுனது? கௌசல்யாவா? Yes. இங்க பேசுனது ஓகே கௌசல்யா. சோ கரெக்ட் கௌசல்யா. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி இஷ்யூவ சொல்லணும்னு சொல்லி நம்ம பாத்திருந்தோமா? சோ இங்க என்னது சூட்டே லிமிடேஷன்ல ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா கேஸே வந்து நடத்த தேவையில்ல. சோ ரூட் ஆஃப் த மேட்ரிக் போறது பிரிலிமினரி இஷ்யூ, அத ஃபர்ஸ்ட் சொல்லி இருந்திருக்கணும். ஓகேங்களா? அதோட வந்து சப்போர்ட்டட் வித் டியூ கன்சிடரேஷனும் ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ணி டியூ கன்சிடரேஷன் நமக்கு இப்ப தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது லிமிடேஷன் கம்மா போட்டு டியூ கன்சிடரேஷன் ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கோம். டியூ கன்சிடரேஷன் ஓகே. எப்படியோ லிமிடேஷன் இஷ்யூ நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த லிமிடேஷனை பத்தி ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கு? டிஃபெண்டன்ட் மேம். டிஃபெண்டன்ட் மேல இருக்கு. சோ நீங்க செக்ஷன் 3 ஆஃப் லிமிடேஷன் ஆக்டையும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. டிஃபெண்டன்ட் தான் சொல்லணும். சோ வேணும்னா ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கறதுனால நம்ம இந்த மாதிரியே ஃப்ரேம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இஷ்யூ போடலாம்? whether the sale agreement அக்ரிமெண்ட் டு சேல் இருந்துச்சா இல்லையான்னு போடலாம். இது வந்து மாத்தி மாத்தி நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. பிளேன்டிஃப் என்ன சொல்றாங்கன்னா he was ready and willing to perform his contract அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதையுமே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சேல் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? whether the sale agreement dated was executed between the defendant in favor of the plaintiff. எதுக்கு? for the sale of 2 acres of land for so much rupees and advance pay பண்ணிருக்காங்களா அப்படின்றது ஒரே லைன்ல நீங்க கேட்டிருக்கணும். வெதர் சேல் அக்ரிமெண்ட் டேட்டட் so and so டேட், அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களா டிஃபெண்டன்ட், அது பிளேன்டிஃப்க்கு ஃபேவரா 2 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டுக்காக பண்ணிருக்காங்களா, 15 lakhs வந்து உங்களுக்கு வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அதுல 10 lakhs வந்து அட்வான்ஸா பே பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருவீங்க. கரெக்ட் சொல்றீங்க, நீங்க கரெக்டா தான் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறமா வில்லிங்கா, ஏன்னா எனி சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே பிளேன்டிஃப் ரெடி அண்ட் வில்லிங்கா இருக்கிறாங்களா அப்படின்றது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ ஒருத்தரை போய் நீ நல்லா படி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் படிக்கணும். நல்லா படிக்கணும். கரெக்டுங்களா? சோ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்பா அம்மா யாராவது சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தீங்களா அப்படின்னு 90s கிட் கேட்க மாட்டோம்பா. எங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது, வெளுத்துருவாங்க. சோ இப்ப 2K கிட்ஸ் எல்லாம் நல்லாவே கேக்குறாங்க. அந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் படிச்ச அப்படின்னு கேட்டா அப்பா உடனே என்ன சொல்லிடுவாரு? நான் படிக்கல, கஷ்டப்படுறேன், அதனாலதான் எருமை ஒண்ணு படிக்க சொன்னேன் அப்படின்றாங்க. அது வீட்டுக்கு ஓகே. ஆனா இந்த மாதிரி கேஸ்லாம் ஓகே கிடையாது. we have to come with clean hands அப்படின்னும் போது பிளேன்டிஃப் ரெடி அண்ட் வில்லிங்கா இருந்தாங்களான்னு எல்லா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்லயும் இந்த ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்கணும். அக்கார்டிங் டு செக்ஷன் 16 clause C of the specific relief act. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அப்புறமா அதை பார்ப்போம். ஓகேங்களா? whether the plaintiff was ready and willing to perform his part of the contract அப்படின்றத அடுத்த இஷ்யூவா போட்டுக்குவீங்க. இதுக்கப்புறம் நம்ம எதை கொண்டு வரலாம்? மேம் அது ரெஜிஸ்டரா இல்லையா சேல் அக்ரிமெண்ட்? சேல் அக்ரிமெண்ட் இஸ் சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டரா இல்லையா? எஸ். அதை விட இன்னொரு क्वेश्चन வரும். ஆக்சுவலி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணுமா? இல்ல நாட் நெசசரி மேம். அதுல ஒரு அமெண்ட்மென்ட்மே இருந்துச்சு நமக்கு. இந்த சூட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல வந்துட்டு மெயின்டைன் ஆகுமா அப்படின்ற ஒரு क्वेश्चனும் கேட்கலாம்ல மேம். ஸ்பெசிபிக் this suit of specific relief is maintainable or not அப்படியா? ஏன் அத கேட்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? அங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்ததுனால நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் கீழ அது மெயின்டைன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா மேம்? இல்ல வந்துட்டு நம்ம நார்மலா கேக்குறோம். ஓகேங்களா? டினை பண்ணிருக்காங்க. ஆனா எதை பேஸ் பண்ணி டிஃபெண்டன்ட் டினை பண்ணிருக்காங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார் சேலே இல்ல. அக்ரிமெண்ட் ஃபார் சேல் இருந்தாதானே நீ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுவ, அப்படி டினை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது ஒரு மெயின்டெனபிலிட்டியா நம்ம கொண்டு வர வேண்டாம். சோ எப்படின்னா அக்ரிமெண்ட் ஃபார் சேல் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்டுருவோம். அடுத்து வந்து சேல் அக்ரிமெண்ட். இப்ப டிஃபெண்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து எனக்கு வந்து செக்யூரிட்டி ஃபார் லோன் தான் நான் கொடுத்தேன் அப்படின்னாங்க. கரெக்டுங்களா? ஆக்சுவலி இந்த மேல தேர்ட் இஷ்யூ நம்ம ஆன்சர் பண்ணிட்டாலே ஃபோர்த் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டாம். ஆனா இருந்தாலும் நான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நல்லா படிச்சிருக்கேன்,
நல்லா ஏதுவேன் அப்படின்னு நம்ம காமிக்கணும்ல. சோ அதுக்காக whether the sale agreement is only a security for the loan transaction அப்படின்ற மாதிரி வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இது செகண்டரி தான். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ இது வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அடிஷனல் இஷ்யூ மாதிரி ஓகே எக்ஸ்ட்ரா ஓகே அந்த மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்து டிஃபெண்டன்ட் ஓன்ட் only so much of land. நடுவுல பிரச்சனை வந்துச்சா, இந்த 2 ஏக்கர்ல இவ்வளவுதான் இவருக்கு சொந்தம், மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி ஓனர்ஷிப் கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சா. சோ இந்த மாதிரி இவ்வளவுதான் இவருக்கு சொந்தமா, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி தான் இவர் வந்து 2 ஏக்கரை வந்து விக்கிறேன்னு சொன்னாரா அப்படின்றதையும் நீங்க கொண்டு வருவீங்க. அடுத்து இப்போ ஓரல் அக்ரிமெண்ட் ஒண்ணு வந்துச்சா பிளைன்டிஃப். இப்போ நம்ம எப்பயுமே ஒரு இஷ்யூனும் போது பிளைன்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம கொண்டு வரணும். ஓகே, சோ ஓரல் அக்ரிமெண்ட் பத்தி பேசினாங்களா? அது வேலிடா இல்லையான்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் இருந்துச்சா ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? அப்படியே இருந்தாலும் அது வேலிடா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ வெதர் தி டிஃபெண்டன்ட் அக்ரீட் ஓரலி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வில்லேஜஸ். ஏன்னா டிஃபெண்டன்ட் என்ன சொன்னாரு, நான் பேசவே இல்லைன்ட்டாரு, கரெக்டா? சோ இது வந்து ஓரலி சொல்லியிருக்காரா, அட்வான்ஸ்க்கு இந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணணுமா அப்படின்றத சொல்லிருவீங்க. சொல்லுங்க ஷென்பா. மேம் அப்படியே ஓரலா வந்து இது அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் அது வந்துட்டு எப்படி மேம் ப்ரூஃப் பண்ண முடியும்? அதுக்குதான் நம்ம செக்ஷன் 91 and 92 ஆஃப் அவர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட நம்ம படிக்கணும். ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்கு, அதை வேரி பண்ற மாதிரி ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்க அட்மிசிபிளா எடுத்துக்க முடியும் அப்படின்றது அங்கதான் இருக்கு. அதனாலதான் அதை லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இஷ்யூஸ மட்டும் நம்ம ஸ்டிக் இன் பண்ணுவோம். ஜட்மெண்ட் ரைட்டிங்க்கு அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம படிக்கலாம். செக்ஷன்ஸ் மட்டும் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. 92 இந்தியன் எவிடன்ஸ். ஓகேங்களா? Next, whether the plaintiff is entitled to the degree of specific performance. இப்ப கடைசியில நீ specific performance 98.5 cent கேக்குறல, அதுக்கு என்டைட்டிலா, ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு என்டைட்டிலா, இல்ல ஆல்டர்னேட்டிவா 10 லட்சம் ரூபாய ரீஃபண்ட் பண்றதுக்கு நீ என்டைட்டிலா? ஏன்னா டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்க, காசையும் கொடுத்துட்டேங்கிறாங்க. சோ இந்த 10 லட்சத்துக்கு கடைசியில குடுக்கறதுக்கு பிளைன்டிஃப் என்டைட்டிலா அப்படின்னு கேட்டுட்டு லாஸ்டா வேணா ஒரு இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணலாம்னா, டிஃபெண்டன்ட் ஃபுல்லா கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல, சோ அதனால இந்த சூட் வந்து ஃபுல்லா கதையா, லயபிள் டு பி டிஸ்மிஸ்டா வேணும்னா நீங்க போடலாம். அப்படியும் இல்லாம ஜெனரலா ஒரு இஷ்யூ எல்லா கேஸ்க்குமே நம்ம ஃபைல் பண்ணுவோம். என்ன வாட் ஆர் தி ரிலீஃப் தி பிளைன்டிஃப் இஸ் என்டைட்டில்ட் டு. அவ்வளவுதான். வாட் ஆர் தி ரிலீஃப் தி பிளைன்டிஃப் இஸ் என்டைட்டில்ட் டு, ரிலீஃப் ஆர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஜெனரல் இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? என்ன ரம்யா யோசனை? சரி, ஓகே. இடி இடிக்குதா? இங்கேயும் பயங்கர மழை பெய்யுது. ஓகே, சோ இப்ப இது என்னன்னா இஷ்யூ நம்பர் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஷ்யூ நம்பர் 4 அண்ட் லாஸ்ட் இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா 9, இது டிஃபெண்டன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டுமே ஃப்ரேம் பண்ணிருப்போம். இஷ்யூ நம்பர் 4 and 9 ஆர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அதை நீங்க போடலனாலும் போட்டாலும் உங்களுக்கு மார்க்கோ அதிகமா வரப்போவது கிடையாது. வேணும்னா நீங்க இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பிரிலிமினரி இஷ்யூ லிமிடேஷன்ல பார் ஆயிருக்கா, அது கண்டிப்பாக போடணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, ஏன்னா சேல் அக்ரிமெண்டே இல்லைங்கிறான் அவன். ஓகேங்களா? இது ஒரு சேல் அக்ரிமெண்டா இல்ல கொலாட்ரலா அப்படின்னு கூட நீங்க கேட்டுடலாம். அடுத்து சேல் அக்ரிமெண்ட்டை என்போர்ஸ் பண்றதுக்கு வில்லிங் அண்ட் ரெடி அண்ட் வில்லிங்கா பிளைன்டிஃப் இருந்தாங்களா? அடுத்து இந்த 98% ஆஃப் லேண்ட் மட்டும்தான் சொந்தமா டிஃபெண்டன்ட்க்கு, மிச்சதை மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் போட்டாங்களா? சோ லாஸ்டா வந்து பிளைன்டிஃப்க்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் 19 செட்டுக்கு கொடுக்கலாமா, ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்கலாமா, இல்லைன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணலாமா அப்படின்ற இஷ்யூஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணாலே பக்காவா அந்த ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்க்குன்னு ஒரு மார்க் அலாட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்துடும். சோ ஓகே, புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? மேம் நான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ மட்டும் எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேன்னா, whether the time is essence of this sale agreement and suit is barred by any limitation போட்டிருக்கேன். whether the time is essence of this sale agreement and time is the essence of a contract. அது time is the essence of the sale agreement. சூப்பர், அந்த மாதிரி நம்ம போடலாம். ஓகேங்களா? ஏன்னா
7 monthsக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ 7 monthsக்குள்ள இந்த கேஸ்ல முடிச்சேதான் ஆகணுமா இல்ல பார்ட் பை லிமிடேஷனா, இதையும் நீங்க சேர்த்து போடலாம். வெரி குட், பண்ணலாம். குட். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகேங்களா? ஏன்னா 7 மாசத்துக்குள்ள முடிக்கணும்ன்றது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. குட், கண்டிப்பா பண்ணலாம். இப்ப எல்லாரும் இட்ஸ் பார்ட் பை லிமிடேஷன் நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி டைம் எசன்ஸா, லிமிடேஷன் இது கண்டவுன் பண்ணலாமா, லிமிடேஷன் மீறி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் உள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா மேலேயே அதை கொண்டு வந்துட்டாங்க. பண்ணிருந்தீங்கன்னா குட் தான். ஓகே ஓகே. மேம் whether the third party has a right in the suit property ன்னு கேட்கலாமா? தேர்ட் பார்ட்டிக்கு ரைட் இருக்கா இல்லையான்னு நீங்க டிசைட் பண்ணி என்ன முடிவு பண்ண போறீங்க? தேர்ட் பார்ட்டிக்கு ரைட் இருக்கு இல்லன்னு வருதுப்பா, இத வச்சு நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? அதுக்குதான் நம்ம என்ன கேட்கணும்னா, இப்போ வந்து இடத்தை இவரு கிரயம் பண்ணி தரணும், சேல் பண்ணி தரணும். கரெக்ட்டுங்களா? அப்ப இவரு 98 சென்ட்டுக்கு ஓனரான்னு நம்ம கேட்டோம்ல, கரெக்டா? சோ அது போகல, 98 சென்ட்டுக்கு என்ன வருதோ அப்படின்னு சொல்லிடலாம்ல. பாயிண்டாவே கேட்க முடியுமா முடியாதா மேம்? இப்ப whether the defendants are liable to execute the sale deed with respect of அந்த land சொல்லி கேட்கலாமா? அதுதான் கேட்டிருக்கோமே. இங்க பாருங்க, whether the plaintiff is entitled to a degree of specific performance in respect of so much landக்கு அவங்க specific performance எழுதி தரணுமா எழுதி தரக்கூடாதான்றதானே 7th issue. ஓகே மேம், அப்புறம் அந்த 10 lakhs அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? அதுதானே உங்களுக்கு கீழே 8th issue. என்ன ரம்யா, என்னாச்சு? இப்பதானே பார்த்தோம். ஓகே மேம், ஓகே மேம். திடீர்னு நமக்கு வந்து என்ன சொல்றது, ஜம்ப் பண்ணி மார்க்ஸ்க்கு போயிடும். தப்பு கிடையாது, இட் ஹேப்பன்ஸ். மேம் இதுல ஏதாவது இன்ஜெக்ஷன் கேட்கலாமா? இஷ்யூவா? அவங்க கேட்டாங்களா? எப்பயுமே வந்து நீ கேட்டியா, நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி சிவில் கேசஸ்க்குலாம் நம்ம வந்துக்கணும். பிளேன்டிஃப் கேட்டானா, கேட்டதுக்கு மட்டும் அதை செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். நம்ம எப்பயுமே கற்பனை நமக்கு கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா we have to stick to the facts. என்ன கேட்டாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஓகே, then going to problem 2. யாராவது problem 2 படிங்க இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. Bank of Baroda positive grant for realization of money lent against the principal borrower and the guarantor. எனக்கு விசிபிள் ஆகவே இல்ல क्वेश्चन. தெளிவா கேக்கல. யாராவது கொஞ்சம் சத்தமா படிக்கிறவங்க வாங்க ப்ளீஸ். சுகன்யா விசிபிள் ஆகவே இல்ல மேம். சொல்லுங்க. ஸ்கிரீன்ல எனக்கு விசிபிள் ஆகவே இல்ல क्वेश्चन. ஸ்கிரீன் விசிபிள் ஆகலையா? இருக்கு மேம், தெரியுது. விசிபிளா மேம் இருக்கு. பிரியா உங்க சைடு ஏதோ ப்ராப்ளம் போலப்பா. ஓகே, லட்சுமி படிக்கிறீங்களா? எஸ் மேம். ஓகே. Sued by Bank of Baroda, Coimbatore branch for realization of money lent against the principal borrower and the guarantors. ஓகே, இது பேங்க்லயே போட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ பேங்க் மேட்டர்லாம் மேக்ஸிமம் டிஆர்டிக்கு போயிடும். ஆனா 20 வருஷத்துக்கு மேல இருந்தா போதும். ஓகேங்களா? சோ இது மாதிரி பிளைண்ட் போட்டுருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? The plaintiff is a nationalized bank represented by its branch manager. The first defendant is the borrower of loan of rupees 1,50,000 for interest at a rate of 12% per annum from the bank on 1/1/2000 and executed a pro note. The stocks. சோ இப்போ இங்க என்ன ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் லட்சுமி. ஓகே, Yes, ma'am. சோ ஃபர்ஸ்ட் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்காங்க. லோன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 1,50,000 1,50,000க்கு வாங்கியிருக்காங்க. 12% per annum அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கிட்டு என்ன டேட் 1/1/2000ல வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அது செக்யூரிட்டியா என்ன பண்ணிருக்காங்க? ப்ரோ நோட்டுமே எழுதி கொடுத்துருக்காங்க. இது யாரு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட். ஓகே ஓகே லட்சுமி படிங்க. The stocks in trade was hypothecated as primary security. ஓகே, இவரோட ஸ்டாக்கும் வச்சிருக்காரு. ஸ்டாக்ஸ் நம்ம டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸுமே என்ன பண்ணிருக்காங்க? பிரைமரி செக்யூரிட்டியா கொலாட்டரலாவும் கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்து. The second and the third defendants are the guarantors for the loan. ஓகே, இப்பதான் ஆடு வருது உள்ள. சோ கேரண்டர்ஸ், இந்த செக்யூரிட்டி அவங்க எல்லாம் வந்து நிஜமாவே ஆடுதான். சோ செகண்ட் டிஃபெண்டன்ட்டும் தேர்ட் டிஃபெண்டன்ட்டும் இந்த கேஸ்ல யாரு? கேரண்டர்ஸ். அந்த செக்யூரிட்டி, அந்த லோனுக்கு கேரண்டி சைன் போட்டவங்க. ஓகே, அடுத்து. The defendants 2 and 3 had executed a deed of guarantee and had pledged their national savings certificates with the bank as collateral security.
ஓகே, இவங்க வந்து கேரண்டியும் கொடுத்துட்டு பிளஸ் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த சர்டிபிகேட்ஸுமே என்ன பண்ணிருக்காங்க, அதையும் கொலாட்ரலா இந்த செகண்ட் டிஃபெண்டன்ட்டும் தேர்ட் டிஃபெண்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க லோனுக்கு. ஓகே, அப்புறம் என்ன நடந்துச்சு? The first dependent failed to repay the loan amount. இதுதான் Notice எப்பயுமே நடக்குமே, லோனை வாங்கிட்டு கட்ட மாட்டாங்க. ஓகே, அடுத்து notice to discharge the debt sent on 30/4/2002 sent to defendants 1, 2, 3. The notice in the எஸ், notice வந்து one. ஆமா, எல்லா 3 டிஃபெண்டன்ட்டுக்குமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் லோன் வாங்கினவரு அவர் தான் டெப்டர் டிஃபெண்டன்ட் 1, அப்புறம் டிஃபெண்டன்ட் 2 and 3 யாரு, ஆடுகள் செக்யூரிட்டிஸ் அதாவது கேரண்டிஸ், அவங்களுக்குமே 3 பேருக்குமே என்ன பண்ணாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேப்பா, அடுத்து. They received the notice, but they did not turn to repay the loan amount with interest. காசே குடுக்கல. அடுத்து. First defendant remained absent. Second and third defendant filed written statement and contested the suit. பாருங்க, இவர் நோட்டீஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணாம இல்ல, ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் ஆப்சென்ட், வரவே இல்ல, சுட்டு கூட நீ என்ன வேணாலும் பண்ணு, அங்க பாரு 2 ஆடு இருக்கு 2 and 3, டிஃபெண்டன்ட் பேசிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேங்களா, இப்ப ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, இது வேற யாராவது படிங்க பாவம், அந்த பிள்ளை இன்னொருத்தவங்க வேற யாராவது வாலண்டியர் பண்ணுங்க. The defendants and the plaintiff know each other on the assurance of the plaintiff that he will repay the loan within 2 years. They gave the national savings certificate as a collateral security for the loan. ஓகே, இப்ப என்னது, எப்பயுமே வந்து கேரண்டி கையெழுத்து போடுறதுலாம் யாரு, நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லா தெரியும். ஐயோ இவரு தப்பே பண்ண மாட்டாருப்பா, இவருக்காக தான் நான் வந்து சைன் போடுறேன், இந்த வடிவேல் வந்து சைன் போடுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி. சோ தெரிஞ்சவங்களுக்காக சைன் போட போவோம். அதே மாதிரிதான் பிளெயின்டிஃபும் டிஃபெண்டன்ட்டும் ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க, நோன் ஈச் அதர் அப்படின்றதுனால ஆன் அஷூரன்ஸ் ஆஃப் த பிளெயின்டிஃப் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து நேஷனல் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு கொலாட்ரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஓகே, யாருன்னா இங்க 1, 2, 3 டிஃபெண்டன்ட் தான் இவங்க பிளெயின்டிஃப்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாருமே தெரிஞ்சவங்க. ஓகே, அப்புறம் ஃபார் த லோன் the bank had secured demand promissory note for rupees 1,50,000 and the hypothecation of stock in trade worth rupees 3 lakhs. ஓகே, 1,50,000 ரூபாய் தான் கடன். சோ அந்த கடன் வந்து பேக்கப் பண்றதுக்காக ப்ராமிசரி நோட்டும் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, டிமாண்ட் ப்ராமிசரி நோட்டும் வாங்கிட்டு ஹைப்போதிகேஷன் ஆஃப் த ஸ்டாக்கையும் ஹைப்போதிகேஷன் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவுக்கு, 3 lakhsக்கு 3 lakhs worth ஸ்டாக்கையுமே ஹைப்போதிகேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, டன். அதுக்கப்புறம் when they came to know that without repaying the loan, the first defendant had sold the goods hypothecated, the defendant wrote to the plaintiff bank and inquired whether the sale of the hypothecated goods are with the consent of the bank. ஓகே, சோ இப்ப இங்க என்ன நடக்குது, எழுதி கொடுத்தாங்க பாத்தீங்களா, என்ன ஹைப்போதிகேட் பண்ணிருக்காங்க, ஸ்டாக்க வந்து ஹைப்போதிகேட் பண்ணிருக்காங்கல்ல, அதுவும் ஒரு செக்யூரிட்டியா கொடுத்திருக்காங்கல்ல, அந்த செக்யூரிட்டியை என்ன பண்ணிருக்காரு நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட்னு பாத்தீங்கன்னா வித்துட்டாரு. ஓகேங்களா, சோ செகண்ட் டிஃபெண்டன்ட்டுக்கும் தேர்ட் டிஃபெண்டன்ட்டுக்கும் கேரண்டி கொடுத்தவங்களுக்கு தெரியாம அந்த ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் செக்யூரிட்டியா கொடுத்த ஸ்டாக்ஸ வித்துட்டு இருக்காரு. சோ பேங்க் உடனே நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டிஃபெண்டன்ட் இந்த மாதிரி கேரண்டரா நம்ம இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுதான் வித்தாரான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்போம் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவங்களும் கேட்டிருக்காங்க. அதுக்கு பேங்க் என்ன சொல்லிருக்கு படிங்க. The bank replied it was not within their knowledge. எங்களுக்கு தெரியாது சார், காசு மட்டும் கொடுங்க சார். ஓகேங்களா, சோ இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். So the defendant 2 and 3 again wrote to the bank informing that irregularity, illegal sale of the hypothecated goods. So first defendant என்ன சொன்னாரு, எங்க கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், ஆனா அதுக்கு நான் வந்து ப்ராமிசரி நோட்டும் கொடுத்திருக்கேன், 3 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக்கும் வந்து கொடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, வந்து கேரண்டி சைன் மட்டும் போடுங்க, உங்க நேஷனல் சர்டிபிகேட்டையும் கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்பிதான் கேரண்டி கையெழுத்து போட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் நடுவுல என்ன பண்ணிட்டாரு, எல்லா ஸ்டாக்கையும் வித்துட்டாரு, அந்த ஹைப்போதிகேட்டட் ஸ்டாக்க வித்துட்டாரு. சோ இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது பேங்க்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இர்ரெகுலரா இல்லீகலா ஹைப்போதிகேட்டட் கூட்ஸை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ the first defendant has disposed the hypothecated goods which is the primary security. first security அதுதான், without the knowledge and the consent of the defendant 2 and 3. Therefore 2 and 3 defendants guarantors are not liable to the bank.
சோ நான் கேரண்டி கையெழுத்து போடுறேன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு நம்பிக்கைக்காக தான் போடுறேன். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா பிரைமரி செக்யூரிட்டியே வித்துட்டாரு. சோ நாங்க 2 பேரும் கேரண்டியே கிடையாது, நாங்க பே பண்ணணும் உங்களுக்குன்ற அர்த்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? we are discharged, கேரண்டி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றத இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா, இது இவங்களோட கன்டென்ஷன். இப்ப இதுக்கு எப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? கதை என்னது? பிளெயின்டிஃப் வந்து பேங்க் காசு borrow பண்ணாங்க, ஹைபாத்திகேட் பண்ணாங்க. இவரு என்ன சொல்றாரு? பிரைமரி லோனா வந்து பிரைமரி செக்யூரிட்டியா வந்து ஸ்டாக்ஸ் கொடுத்தாங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் சைன் போட்டாங்க, நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, காசு கேட்டா கொடுக்கல. டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் வந்து ஹைபாத்திகேட் பண்ணத செக்யூரிட்டியை வித்துட்டாரு, அது இல்லீகலா அவர் வித்தனால நாங்க டிஸ்சார்ஜ், நாங்க வந்து காசு கட்டணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். Whether the plaintiff is entitled for recovery of loan amount with interest from the second and third defendants as claimed for. அது ஒரே இஷ்யூ, அதாவது நெத்தி அடி அடிச்ச மாதிரி ஒரே தான் முடிஞ்சிருச்சு. நமக்கு 2-3 இஷ்யூ வேணுமே. Whether the plaintiff is entitled for the amount as paid for அப்படின்னு ஒண்ணு பண்ணலாமா? அதுதான் அவங்க சொன்னாங்க. அவங்க இன்னும் டீடைல்டா பெர்ஃபெக்ட்டா சொன்னாங்க. whether the second and third இதுல defendants ஏதாவது are இஷ்யூ வருமா நமக்கு? இந்த பாரோ பண்ணதே நடந்துதான் கேட்போம் மேம். நோ மேம், இதுல क्वेश्चन ஆஃப் லாவே இல்ல. கிடையாது. பிரிலிமினரி இஷ்யூ எதுவுமே கிடையாது. மெயின்டெனபிலிட்டி பத்தி யாருமே பேசல. ஓகேங்களா, சோ அதனால அதை விட்டுலாம். சோ அது வராது. சோ வெதர் டிஃபெண்டன்ட் borrowed so much of sum, இவ்வளவு காசு இவரு borrow பண்ணாரு பிளெயின்டிஃப் பேங்க்ல இருந்து, இத்தனாம் தேதி ப்ராமிசரி நோட் கொடுத்தாரு, 12% வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம கேட்கணுமா? வெதர் he has borrowed amount. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வெரி குட். ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி இன்னொருத்தர் டினை பண்ணதான் இஷ்யூவா நீங்க எடுத்துட்டு வரணும். டிஃபெண்டன்ட்டும் என்ன சொல்றாங்க? ஆமா சார் அவன் காசு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால அதை பத்தி இஷ்யூ நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அதனாலதான் போட்டு அடிச்சிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வெதர் தி ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் ஹைபாத்திகேட்டட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹைபாத்திகேட் பண்ணிருக்காங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு சொல்லிருக்காங்கல்ல, அதை பத்தி இஷ்யூ ஃப்ரேம் பண்ணலாமா? ஆமா ஆமா சார், டிஃபெண்டன்ட் ஒண்ணு 3 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் கொடுத்தான் அப்படின்னு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. Yes, admitted fact. அதனால அது இஷ்யூவே வராது. Whether the second and third defendant executed a guarantee, guarantee நாங்க கொடுத்தோமா இல்லையா, நேஷனல் சர்டிபிகேட் கொடுத்தோமா இல்லையா அப்படின்ற ஒரு இஷ்யூ ஃப்ரேம் பண்ணலாமா? எஸ், ஏன்னா அதுவும் ஒத்துட்டாங்க. ஆமா சார் நாங்க தான் கேரண்டி சைன் பண்ணோம், நாங்க தான் நேஷனல் சர்டிபிகேட் கொடுத்தோம். அப்ப எங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது? Whether the first defendant sold the hypothecated goods without the knowledge or consent of the plaintiff. கரெக்டா? அந்த ஹைபாத்திகேட்டட் குட்ஸ இவர் வந்து இல்லீகலா பண்ணிட்டாரா இல்லையா? ஓகேங்களா, சோ இந்த மாதிரி இல்லீகலா பண்ணதுனால டிஃபெண்டன்ட் டிஸ்சார்ஜ் ஆனாங்களா இல்லையா? ஓகே, சோ whether the second and third defendant are discharged from the liability as guarantors due to unauthorized disposal of hypothecation. இப்ப இதுல வந்து ஆக்சுவலி கேரண்டி கான்செப்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா கேரண்டி கொடுக்கும் போது சில செக்யூரிட்டிஸும் கொடுப்போம். அந்த செக்யூரிட்டி லாஸ் ஆயிடுச்சோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கேரண்டர் டிஸ்சார்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்த கான்செப்ட் ஹைபாத்திகேஷனுக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்கு ஒரு மெயின் கேஸ்ல இருக்கு. இது ரெண்டுத்தையும் சொல்லிதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணும். ஓகேங்களா, ரொம்ப இன்டெப்தான ஜட்ஜ்மெண்ட் இது, சூப்பரா கேட்டிருந்திருப்பாங்க. அந்த நான் சொன்ன பாத்தீங்களா, ஹைபாத்திகேஷனுக்கு நான் சொல்ற கான்செப்ட் அப்ளை ஆகுமா கேரண்டிக்கு அப்படிங்கிறது ஒரு பேராக்ட்ல கீழே வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிருந்த கேஸ்லாம். அதே இடத்துல யூஸ்வலி கேரண்டின்னு வரும்போது இந்த ஹைபோத்திகேஷன் வந்து ஃபேமஸான கான்செப்ட், அதுல பிராக்டிஸ் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு கேட்டிருப்பாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் இதுக்கு பார்ப்போம், அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னது? இவர் இல்லீகலா வந்து ஹைபோத்திகேட்டட் குட்ஸ் நாலேஜ் இல்லாம வித்துட்டாராம் ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் அப்படின்றது. அப்படி வித்ததுனால வெதர் செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா அப்படின்ற கொஸ்டின். So discharge ஆயிட்டாங்கன்னா whether plaintiff is entitled to recover இவ்வளோ amount from the second and third defendant jointly and severably. Okay, first hypothecation சேல் பண்ணிட்டாங்களா இல்லீகலா? அப்படி இல்லீகலா இவங்க சேல் பண்ணதுனால செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? இப்போ வந்து ஃபைனலா
பிளெயின்டிஃப் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் கிட்ட செவரபிளியாவோ இல்ல ஜாயிண்ட்லியாவோ அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்றது தேர்ட் கொஸ்டின். புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? புரியுது இல்ல? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல, இந்த டிஃபெண்டன்ட் வந்து சோல்வ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட் வந்து இல்லீகலா வித்துட்டாரு அப்படின்றது, இதை யாரு ப்ரூவ் பண்ணணும்? செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் தான் ப்ரூவ் பண்ணும். ஏன்னா பேங்க்குக்கு அதை பத்தி தெரியல, பேங்க் அதை பத்தி பேசவும் இல்ல. இவர் வித்துட்டாரு செகண்ட் அண்ட் தேர்ட் தான் சொல்றாங்க, அவங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி இவர் வித்துட்டதுனால நாங்க 2 பேர் டிஸ்சார்ஜ் சாமி அப்படிங்கிறாங்கல்ல, இதை யாரு ப்ரூவ் பண்ணும்? செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் தான் ப்ரூவ் பண்ணும். இத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா பிளெயின்டிஃப் வந்து 1,50,000 ரூபாய ரிகவர் பண்ணிக்கலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் டிஃபெண்டன்ட் கிட்ட அப்படின்றத விஷயத்தை யாரு ப்ரூவ் பண்ணும்? ஏன்னா அவர் தான் காசு கேக்குறாரு. சோ அதனால அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். சோ நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதும் போது கூட ஒரு இஷ்யூக்கும் இவர் ப்ரூவ் பண்ணாரா அப்படின்றதுதான் அந்தந்த இஷ்யூல நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க. சோ ஒரு ஜட்ஜா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தெரியாம ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கே நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நான் இதோட சேர்த்து கொண்டு வந்தேன். ஓகே, சோ we will start the third problem. இது புரிஞ்சிச்சுல? ஒரு ஐடியா கிடைச்சதுல? தேர்ட் ப்ராப்ளம் போலாமா? நீங்க சொன்னது ஓகே. சோ தேர்ட் ப்ராப்ளம், சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் an agreement. பாருங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எத்தனை வருது பாருங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, சோ the plaint abatement. The defendant is the owner of the suit property, scheduled property. Defendant தான் யாரு? ஓனர். ஓகேங்களா? The defendant agreed to sell its consideration for 25 lakhs. Okay, and received advance of 15 lakhs. என்னப்பா எல்லாரும் நிறைய அமௌண்ட் அட்வான்ஸா வாங்கிடுறாங்க. ஓகே, சோ 15 lakhs அட்வான்ஸையும் வாங்கிட்டாரு. The deed for agreement to sell entered between the parties on so and so date. Agreement for sale நாங்க என்டர் பண்ணிட்டோம். ஓகே, the time for completing the contract was fixed as 21 months. எப்பயுமே 4-5 months போடுவாங்க, 7 months ஓகே, 21 months டைம் இருக்கு. ஓகே, on so and so date the plaintiff paid the balance sale consideration of 10 lakh. இங்க பாருங்க மொத்த காசுமே பே பண்ணிட்டாரு. ஓகே, 25 லட்சத்துல ஃபர்ஸ்ட் 15 lakhs, நெக்ஸ்ட் 10 lakhயும் பே பண்ணிட்டாரு. உடனே அதனால he was put in possession of this suit property அப்படிங்கிறாரு. சோ மொத்த காசையும் பே பண்ணனால என்ன பண்ணிருக்காங்க, சூட் ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு பொசஷனே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. ஓகே, the plaintiff was asked to be is caretaker. So caretaker இருங்க, நாங்க வந்து உங்களுக்கு சேல் அக்ரிமெண்ட் போட்டு தர வரைக்கும் caretaker இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The plaintiff requested the defendant to execute the sale deed. சரி சார், வாங்க சார், காசெல்லாம் கொடுத்துட்டேன், சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவாரு? ரெகுலரா என்ன பண்ணுவாங்க? வரமாட்டேன், பண்ண மாட்டேன், நீ என்ன பண்ணுவ? அதுதான். ஓகேங்களா? சோ despite repeated demands the defendant not willing to execute the sale deed. சேல் டீட நான் எக்ஸிக்யூட் பண்ணி தர மாட்டேன். அதுக்கப்புறம் இவங்க ஒரு நோட்டீஸையும் அனுப்புறாங்க, வாங்க வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, to come to the sub register office and execute the sale deed and returned unserved. நல்லா பாருங்க, returned unserved. பாத்துக்கோங்க, execute the sale deed, ஆனா நோட்டீஸ் என்னாச்சு? Returned unserved. Okay, fearing the defendant may alienate the property to third party. Third partyக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால suit for permanent injunction ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது from alienating the property, இது ஒரு கேஸ். இது என்ன கேஸ்? சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அக்ரிமெண்ட்ல நீங்க இப்படி போட்டு தந்திருக்க அப்படின்னு சொல்லி சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்காகவும் சூட் ஃபைல் பண்ணிருக்காங்க. மத்தவங்க யாருக்கும் எழுதி தந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றதுக்காக, டோன்ட் ஏலினேட் த ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்காக பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டையும் ஃபைல் பண்ணிட்டு, எப்படி ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வித் லீவ் அண்டர் ஆர்டர் 2 ரூல் 2. சோ ஆர்டர் 2 ரூல் 2 சிபிசி ரொம்ப முக்கியம்னு சொன்னா, இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சூட்ல நீங்க என்னென்ன கிளைம் எடுத்திருக்கணுமோ அது அப்பவே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு புது சூட் அதுக்கு போடக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜூடிகேட்டா அண்ட் ஆர்டர் 2 ரூல் 2 ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு டிஃபரன்ஸ் நம்ம அதுக்கப்புறமா பார்ப்போம். ஆனா பேசிக்கா என்னன்னா, ஒரு சூட்ல நீங்க ஒரு ரிலீஃப் கேக்குறீங்கன்னா அது எல்லாத்தையுமே அங்கேயே கேட்டுருணும், தனியா இன்னொரு இடத்துல கேட்க கூடாது.
ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சேர்த்தே கேட்டிருக்கலாம். ஆனா இவங்க அதை பண்ணாம பெர்மனன்ட் இன்ஜெக்ஷனுக்கு மட்டும் கேஸ போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, they have got a leave under order 2 rule 2 CPC. நாங்க செப்பரேட் சூட்டா பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு போட்டுக்கிறோம், இஃப் ரெக்வயர்ட்னா போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஒரு லீவ் மட்டும் தாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் கிட்ட பெர்மிஷனையும் சீக் பண்ணிருக்காங்க. ஓகே, தேர் ஆஃப்டர் present suit is filed under specific performanceக்காக பண்ணிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா காசு கொடுத்துருங்க, 25 லட்சத்தை அட்வான்ஸோட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பிரசன்ட் கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இப்பவே உங்க மைண்டுக்கு ஒரு விஷயம் வந்திருக்கணும், ஒரு பிரிலிமினரி இஷ்யூ வந்து இங்க நிக்குது, ஆர்டர் 2 ரூல் 2 பத்தி டிஃபெண்டன்ட் பேசினா அதை எடுத்து நீங்க இஷ்யூவா ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, சோ நவ் coming to written statement, the suit agreement was not intended to sell the property. எப்பயுமே இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல அக்ரிமெண்ட் டு சேல் என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ அது அக்ரிமெண்ட் ஃபார் சேலே கிடையாது சார், மார்க்கேஜ்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, இட் வாஸ் எக்ஸிக்யூட்டட் ஆஸ் அ செக்யூரிட்டி டு தி லோன். சோ ஒரு லோனுக்காக நான் எழுதி கொடுத்தது. the value of the property 2 கோடி ரூபாய்க்கு மேல, 2 கோடி ரூபாய்க்கு மேல இருக்க ப்ராப்பர்ட்டிய 25 லட்சத்துக்கு இவன் அமுக்க பாக்குறான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சோ the subsequent suit for specific performance is not maintainable after filing the earlier for permanent injunction. So permanent injunctionக்கு நீ ஆல்ரெடி கேட்டிருக்க, அங்கேயே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்கணும். இப்படி இல்லாம நீ அடுத்து வந்து போடுறது இஸ் நாட் மெயின்டெனபிள். மெயின்டெனபிலிட்டிய பத்தி இஷ்யூ ரேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து the suit filed after 2 years of the date of notice. நோட்டீஸ் அமைச்சு நீ 2 வருஷம் கழிச்சு சூட்டை ஃபைல் பண்ணிருக்க. சோ லாச்சஸ் இருக்கு, லாச்சஸ்னா என்ன, டிலே. ஓகேங்களா, டிலே இருக்கு. and proves that plaintiff was not ready and willing to execute the agreement. ஃபர்ஸ்ட் இது வந்து டிலே இருக்கு, மெயின்டெனபிள் கிடையாது. பிளஸ் இவன் டிலே பண்ணதுல இருந்து என்ன தெரிய வருது, இவர் ரெடி அண்ட் வில்லிங்கே கிடையாது சார் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா, the plaintiff and the defendant file, இது நமக்கு தேவையில்லை. ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் எவிடன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் தேவை. இப்ப இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூ எதை பத்தி இருக்கும், லிமிடேஷன் மேம். வந்து ஹோல் கிளைமையும் சொல்லிருக்கணும் மேம். ஆனா வந்துட்டு அவங்க தனித்தனியா போட்டதுனால அது வந்து டிஃபரண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதான் whether this suit of a specific performance is barred under order 2 rule 2 of CPC because of the earlier permanent injunction suit. அப்படின்னு ஒண்ணு ஃபீல் பண்ணலாமா, முன்னாடி ஒரு சூட் போடுற அதே இது இங்க வந்து திருப்பி போடுற, அங்கேயே கேட்டிருக்கலாம். சோ ஆர்டர் 2 ரூல் 2ல இது பார் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதான் டிலேனால whether it is barred by limitation அப்படின்றதையும் போடலாம். அடுத்து வேற சொல்லுங்க, வில்லிங்னஸ் இது பண்ற மாதிரி ஒண்ணு கிரியேட். வெரி குட், கண்டிப்பா வில்லிங்னஸ் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வில்லிங்னஸையும் கேட்கலாம், இதையும் கேட்கலாம். வெதர் 25 lakhs பே பண்ணிருக்காங்களா, இது அக்ரி அதனால பொசிஷனை கொடுத்தாங்களா. ஏன்னா அவன் சொல்றான்ல, பிளைண்டிஃப் என்ன சொல்றான், எனக்கு வந்து பொசிஷனை கொடுத்துட்டாங்க சார், நான் 25 லட்சம் பே பண்ணேன், பொசிஷன்ல நாவா இருக்கேன் அப்படிங்கிறான். கரெக்டா, சோ இவர் வந்து அதை டினை பண்றாரு, ஃபுல் டோட்டலா போய்ங்கிறாரு. சோ 25 லட்சம் கொடுத்தாங்களா கன்சிடரேஷனு, இவர் வந்து பொசிஷன்ல இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்டுட்டு நீங்க அக்ரிமெண்ட் ஃபார் சேலையும் கேட்கலாம். கரெக்டா, அக்ரிமெண்ட் டு சேல் இருக்கா, இல்ல இது செக்யூரிட்டி ஃபார் லோனா, அதான கொஸ்டின். ஒருத்தர் அக்ரிமெண்ட் டு செல்லுங்கிறான், இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, லோனுக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறாரு. சோ இது கடைசியில என்னதான், whether it is an agreement to sell or it is a document executed for security of the loan அப்படின்ற தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் வந்து ready and willing to perform this contract அப்படிங்கறத நம்ம கேட்டுடலாம். அடுத்து என்ன கேட்கலாம், லிமிடேஷன் ஃபர்ஸ்ட்ல வரும். ஓகேங்களா, சோ இதை மாத்தி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு செகண்ட் கொஸ்டினா லிமிடேஷன் எல்லாமே அங்க வந்துடணும். அதுக்கப்புறம் தான் மத்த இஷ்யூஸ் வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம் சொல்லுங்க. whether the plaintiff is entitled for relief of specific performance or not. எஸ் ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சூட் ப்ராப்பர்ட்டி 2 கோடி ரூபா, ஆனா 25 லட்சத்துக்கு இவங்க பண்றாங்கன்னு சொல்லி ரைஸ் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா டிஃபெண்டன்ட். கரெக்டா, சோ அதையுமே கேட்கலாம். whether the suit property is 2 crores at the sale consideration. இது வந்து அக்ரிமெண்ட் ஃபார் சேல். இப்போ 2 கோடி லேண்ட இவர் வந்து 25 லட்சத்துக்கு விக்கிறாரு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல் போட்டிருந்தா ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தானே அது.
இல்ல அது வந்து கொலாட்ரலா இருக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா. சோ அதனால வேணும்னா இது நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேல இருக்க இஷ்யூலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். எந்த இஷ்யூல டிஸ்கஸ் பண்ணிடலாம்? வெதர் த அக்ரிமெண்ட் டு செல் வாஸ் ஒன்லி அ டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் பை வே ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் லோனா அப்படின்றதுக்குள்ள கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி போய்க்கலாம். லாஸ்டா நந்தினி சொன்ன மாதிரி whether the plaintiff is entitled to specific performance of the agreement to sell அப்படின்னு சொல்லி கேட்டுருவீங்க. அதுக்கப்புறம் என்ன லாஸ்டா ஒரு விஷயம் ரீஃபண்ட் பண்ண சொல்லுது. ஒன்னு நீ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, இல்ல 25 லட்சம் ரூபாய கொடு. சோ இன் ஆல்டர்னேட்டிவ் whether plaintiff is entitled to refund 25 lakhs advance amount அப்படின்னு சொல்லி அதையுமே நீங்க கேட்கலாம். சோ இஷ்யூஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா இந்த இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு? இதுக்கு நம்ம வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃபையும் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் லிமிடேஷன்ல பார் ஆயிருக்கா இல்லையா, யார் பார்த்த சொல்லணும்? ஏன்னா அவர் தானே பார்ட்னு சொல்றாரு, டிஃபெண்டன்ட் அவர் மேலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அடுத்து இந்த சூட் வந்து ஆர்டர் 2 ரூல் 2ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவுமே டிஃபெண்டன்ட். சூப்பர். அதுக்கப்புறம் போட்டிருக்காங்கன்னு அவங்க தான் மேம் சொல்லியிருந்தாங்க. போடலாம், தனித்தனியா போட்டாலும் எஸ். அதனால அவங்க தான் சொன்னாங்க தனித்தனியா போட்டேன்னு சொன்னாங்க. ஆனா லீவ் ஆஃப் தி கோர்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாரு, இது எப்படி இருந்தாலும் எடுத்துக்கூடாதுங்கிறது. அதனாலதான். ஓகேங்களா. சோ அடுத்து 25 lakhs கொடுத்தேன் சார், பொசிஷனை கொடுத்துட்டாங்க சார், இது வந்து வெதர் ட்ரூ ஆர் நாட், இதை யார ப்ரூவ் அவர் தான் அந்த கதையோட வராரு, அதனால அவர் தான் சொல்லணும். அடுத்து அக்ரிமெண்ட் டு செல் தான் சார் இது அப்படிங்கிறது, வெதர் இட் இஸ் அக்ரிமெண்ட் டு செல் ஆர் வே ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஆக்சுவலி அக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிறது பிளேன்டிஃப் தான். ஓகேங்களா. வே ஆஃப் செக்யூரிட்டியா நீங்க எப்படி ஃப்ரேம் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆள் போட்டுக்கணும். அக்ரிமெண்ட் டு செல்லுன்னு சொல்றது யாரு? இது அக்ரிமெண்ட் டு செல் தான் சொல்றது யாரு? கரெக்ட்ங்களா. இங்க இருக்கணும்னு உடனே அதையே சொல்லிட்டீங்களே. ஓகே. சோ எப்பயுமே அக்ரிமெண்ட் டு செல் இத ரிலை பண்ணி தான் எனக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் தாங்கன்னு கேக்குறது பிளேன்டிஃப். சோ வெதர் இட் இஸ் அக்ரிமெண்ட் டு செல் ஒன்லி அப்படிங்கிற क्वेश्चनக்கு பிளேன்டிஃப் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. இத அடிச்சிருங்க, கிடையாது, பிளேன்டிஃப் தான் எப்பயுமே ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஆனா வே ஆஃப் செக்யூரிட்டின்னு சொல்லி இருக்கிறதுனால டிஃபெண்டன்ட் வந்து ப்ரூவ் பண்ணணும். அடுத்து நீங்க ஒரு இஷ்யூ வெதர் இட் இஸ் given as a way of security நீங்க தனியா ஃப்ரேம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு டிஃபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணணும். ஓகே. இவங்க சொல்றது இவங்க ப்ரூவ் பண்ணணும், அவங்க சொல்றது அவங்க ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரெடி அண்ட் வில்லிங்கா இருந்தேன் சாமி நான் வந்து பண்றதுக்கு. ரெடி அண்ட் வில்லிங் அதை யார் சொல்லுங்க? plaintiff. Very good. So plaintiff இந்த ready and willing section 16 clause C of the specific relief act ஓட சேர்த்து நம்ம படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 2 crores 2 கோடி அப்பு அப்படிங்கறத யாரு சப்போஸ் இஷ்யூஸ் கிளைம் பண்ண 2 கோடிங்கிறாரு. சோ அவர்தான் சொல்லி சொல்லிருந்தேன். வெரி குட், வெரி குட். அடுத்தது பாத்தீங்கன்னா வெதர் ஐ எம் என்டைட்டில்ட் டு ஸ்பெசிபிக் ரிலீஃபா இல்லையா இத ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? ஸ்பெசிபிக் ரிலீஃபும் எனக்கு தேவை, ஆல்டர்னேட்டிவ் காசும் நீங்க கொடுக்கலாம். லாஸ்ட் 2 இஷ்யூவையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம பிளேன்டிஃப் தான். ஓகே. சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னன்னா 4th ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். கீழே இஷ்யூஸ் எல்லாமே வந்து போட்டுட்டேன். ஆனா இது ஒரு ஹோம் ஒர்க்கா நீங்க படிச்சு சால்வ் பண்றீங்களா? அப்பதான் அது குட்டா இருக்கு. ஓகேங்களா. சோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுது, இஷ்யூஸ பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னா ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல்.